ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த வகுப்புல கடந்த முறை நம்ப 22 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 22வது ஸ்லோகத்துல பஞ்ச பிராணன்கள் 5 விதமான வாயுக்கள பத்தி பேசினாரு. அது பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் அப்படின்ட்டு 5 வாயுக்கள். ஆனா இந்த வாயுக்கள் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். ஒரே வாயு தான். ஆனா அது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது மூக்கு வழியா போயிட்டு வந்தா, அது சாதாரணமா ஒரு பிராணனா இருக்கும். அது என்ன பண்ணும்? இதயம், நுரையீரல் வரைக்கும் போயிட்டு திரும்பிடும். ஆனா, அபானன் அப்படிங்கிறது இந்த மலம், மூத்திரம் இதெல்லாம் வெளியேற்றுவதற்காக பயன்படக்கூடிய ஒரு வாயுவா மாறிடுது. சமானன் அப்படிங்கிறது உடம்புல ஜீரணம், ஊட்டச்சத்து இதுக்குண்டான வேலைகள செய்ற மாரி இருக்கு. உதானன் அப்படிங்கிறது இந்த பேச்சு சக்தியை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. வியானன் என்பது உடல் முழுவதும் இயங்குவதற்கான, ரத்த ஓட்டத்தை எல்லா பக்கமும் செலுத்துவதற்கான ஒரு பிராணனா பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே அந்த சூட்சும சரீரத்தினுடைய செயல்கள் என்பதாக பார்க்கிறோம். இப்ப சூட்சும சரீரம் நம்ப பார்த்தோம். ஆக்சுவலா 17 தத்துவங்களை உள்ளடக்கிய சூட்சும சரீரத்த நம்ம பார்த்தோம். இப்ப அந்த சூட்சும சரீரத்தில இப்ப பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறது கடந்த முறையில அவர் சொல்லும்போது, இங்க இந்திரியங்கள், அந்தக்கரணம் அதனோட பிராணன் அவருடைய செயல்முறைகள் எல்லாம் சேர்ந்து, இங்க இந்த உடலானது இயக்கம் பெறுகிறது அப்படிங்கிறத புரிய வச்சார். இப்ப இதுல இந்த மூச்சு, இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த வகையில பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா, இந்த பிராணாயாமம், இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் எதுக்காகன்னா, நமக்கு நுரையீரல வலுப்படுத்திக்கலாம். சுவாச குழாய்கள திடப்படுத்திக்கலாம். பிராணன சுத்தப்படுத்திக்கலாம். இந்த அளவுக்கு தான் அந்த பிராணாயாமம் எல்லாம் நமக்கு கை கொடுக்குமே தவிர, அது சைத்தன்யத்தை உருவாக்க முடியாது. இந்த பிராணாயாம பயிற்சி தொடர்ந்து பண்ணும்போது, மனதுக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால, அது ஒரு மனசாந்திக்கான ஒரு சாதனம் என்று வேணா பார்க்கலாம். ஆனா, அதுவே ஞானமாகி விடாது. ஏன்னா பிராணாயாமம் பண்ணிட்டா ஞானம் வந்துருமான்னா, பிராணாயாமம் பண்ணா எப்படி ஞானம் வரும்? ஞானத்துக்கும், இங்க கிரியைக்கும் சம்மந்தம் இல்ல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது ஞான பாதை தன்னை அறிகின்ற ஒரு உயரிய பாதை. அதுக்கு நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகள் தான் நீங்கணும். அதுக்கு நீங்க தலைகீழா நிக்கிறதுனாலயோ, இல்ல மூச்சு பயிற்சி பண்றதுனாலயோ, இல்ல வேற ஏதாவது உடற்பயிற்சிகள் பண்றதுனாலயோ உங்களுக்கு ஞானம் வராது. அப்ப ஞானம்ங்கிறது வேற. ஆனா இந்த பயிற்சிகள்ங்கிறது வேற. அப்ப பயிற்சிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது மன தூய்மைக்கான ஒரு சாதனம் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க சாதனை அப்படின்னு பார்த்தா, மூச்சை கட்டுப்படுத்துவதில கிடையாது. அல்லது இந்த உடம்பை அடக்கி வைக்கிறதுல கிடையாது. இந்த உடல், பிராணன், மனம் எல்லாவற்றையும் அறியக்கூடிய எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான், இங்க உண்மையான சாதனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சாதனை அப்படின்னு பார்க்கும்போது நெறைய பேர் ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படிங்கிற மாரி தானே கேட்கறாங்க. ஆனா இங்க நம்ம அத்வைத வேதாந்தத்த பொறுத்தவரைக்கும் சாதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க சாதனை செய்றவன் யாருங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும். அப்புறம் இந்த உடல் எப்படிப்பட்டது? இந்த மனசு எப்படிப்பட்டது? அப்படிங்கிற ஆய்வுகள மேற்கொள்ளணும். அப்ப இந்த நிலையில தான் நம்ம கண்டுபிடிக்கும்போது, இவை எல்லாம் அறியப்படும் பொருள்கள் என்று நமக்கு புரியும். வெளியிருந்து நம்ம பார்க்கிற இந்த உடலானது, மனசு, பிராணன் எல்லாமே அறியப்படும் பொருட்கள் தான். அப்ப இந்த அறியப்படும் பொருட்களுக்கு ஆதாரமா அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த சாதனையினுடைய சிறப்பு என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம நிதித்தியாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இங்க மூச்சு போய் வந்துட்டு தான் இருக்கு. உடம்புல உயிர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் அவற்றை அறிகின்ற மாறாத சாட்சி, ஆத்மா தான் நான் என்று நம்ம நிக்கிறது தான், இங்க ஆத்ம நிலை அப்படிங்கிறத போன 22வது ஸ்லோகத்துல புரிய வச்சார். இப்ப இந்த 23ல அந்த சூட்சும சரீரத்தினுடைய ஒரு முழுமையான வரையறையும் பார்க்கலான்ட்டு சொல்றார். ஸ்லோகம் 23 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தி, கர்மேந்திரிய, பிராண பஞ்சைக மனசா தியா சரீரம் சப்த தசபிகி சூக்ஷ்மம் தல்லிங்க முஷ்யதே. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, புத்திங்கிறது ஒரு தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு சக்தி. கர்மேந்திரியங்கள் எல்லாம் செயல் உறுப்புகள். அப்புறம் 5 விதமான வாயுக்கள், பஞ்ச வாயுக்கள் இருக்கு. அப்ப மனம் அப்ப எல்லாம் சேர்ந்து தான் இந்த 17 தத்துவங்களை உள்ளடக்கியதாக இங்க ஒரு நுண்ணிய சரீரம், சூட்சும சரீரம்
லிங்க சரீரம் என்பது இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இப்ப நம்ம 17 தத்துவங்கள் வந்து நம்ம எப்படி இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 வாயுக்கள், மனம், புத்தி அப்படி எடுத்துக்கிட்டா 17 தத்துவங்கள் சேர்ந்து லிங்க சரீரம், சூட்சும சரீரம் என்பதாக நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். 17 தத்துவங்கள் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா நம்ம சுவாசத்த பார்க்க முடியாது, மனச பார்க்க முடியாது. கண்ணுக்கு புரியாத சூட்சும சரீரமான இந்த கர்மேந்திரியத்துக்கான செயல் சக்தி, அப்புறம் ஞானேந்திரியங்களுக்கான சக்தி இதெல்லாம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அததான் அவர் இங்க புரிய வைக்க முயற்சி எடுக்கிறார். இந்த மந்திரத்துல அத சொல்ல வர்றார். அப்போ ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பிராணன்கள், மனம், புத்தி இது எல்லாவற்றினுடைய தொகுப்பு தான் சூட்சும சரீரம். அப்ப சூட்சும சரீரத்தினுடைய மொத்த எண்ணிக்கை வந்து 17. 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், 5 பிராணன், மனசு, புத்தி. இதுதான் லிங்க சரீரம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்துல, இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப லிங்க சரீரம்னா, லிங்கம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, லிங்கம் என்றால் அடையாளம் அல்லது சின்னம் அப்படின்னு பெயர். லிங்கம் என்றால் அந்த லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு வந்து அடையாளம் என்றதான் சான்ஸ்கிரிட் வேர்ட்ல அர்த்தம். அதை அல்லது ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்னம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த சரீரம் மறுபிறப்புக்கு காரணமாகும். அதனால இந்த சூட்சும சரீரம் என்ன பண்ணும்? மீண்டும் மீண்டும் வேறு ஒரு பிறவிக்கு காரணமா அமைஞ்சிடும். அப்ப இது என்ன பண்ணுது? இது வந்து வந்து போகும். ஆனா என்றும் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது எதுன்னு கேட்டா ஆத்மா. ஆத்மா வந்து வருவதும் இல்லை, போவதும் இல்லை. ஆனா இந்த சூட்சும சரீரமானது வந்து வந்து போகும். ஆனா என்ன இந்த சூட்சும சரீரம் வந்து வித்தியாசம் அப்படின்னா, இது ஸ்தூல உடலை விட கொஞ்சம் ஆழமானது, மிக நுண்ணியது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, இங்க ஸ்தூல உடலும், சூட்சும உடலும் நாம கிடையாது. நாம யாருன்னா, நம்ம தூய அறிவு, ஆத்மா. அத நம்ம விட்டுட்டு, நம்ம இந்த அழியக்கூடிய உடல்களை நாம் என்று அபிமானிப்பதினால, நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில காணப்படுகிறது என்று புரிய வைக்கிறார். அப்ப இதனுடைய தத்துவ முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள், உணர்வுகள், மூச்சு, செயல் இவைகள் எல்லாமே சூட்சும சரீரத்தினுடைய இயக்கங்கள். ஆனால் நானோ அவற்றை அறிகின்ற சைத்தன்யம், சாட்சி அப்படின்னு புரிய வச்சுட்டார். அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என் மனம், என்னுடைய புத்தி, என்னுடைய பிராணன் அப்படிங்கிறது இங்க கிடையாது. அத நல்லா நம்ம தெளிவுபடுத்திக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நம்ம அஞ்ஞானத்தினால நான் இது என்னுடைய மனசு இப்படி யோசனை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்னுடைய புத்தியினால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு விதத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்னுடைய மூச்சு, என்னுடைய பிராணன் சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரு அபிமானம் தான். ஆனா இந்த அபிமானம் நம்ம வைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் கிடையாது. ஆனா நம்முடைய உண்மை இயல்பு என்ன அப்படின்னா, அவைகள் எல்லாம் எனக்கு தெரிகின்றன. ஆனால் நான் அவைகள் கிடையாது அப்படிங்கிறது இதுதான் சான்று. ஏன்னா, இப்போ ஒருத்தன் வந்து தன்னை தான் அறிவதற்கு தனக்கு வேறாக இன்னொரு பொருள்ல பார்க்கவே முடியாது. அப்படி தனக்கு வேறாக இன்னொன்னு இருக்கு அப்படின்னாலே அது நான் வேறு, அது வேறுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு வேறாக கர்ம இந்திரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கு. எனக்கு வேறாக ஞான இந்திரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கு. பிராணனும் எனக்கு வேறாகத்தான் இருக்கு. மனசு, புத்தியும் எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நான் கிடையாது. இவைகளெல்லாம் நான் அல்ல. ஆனால் அவைகள் எல்லாம் எனக்கு தெரிகின்றன. ஆகவே அது என்னுடைய இயல்பும் அல்ல. அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு வந்து இப்போ நான் அல்ல, நான் அல்ல நம்ம அதெல்லாம் நேர்த்தி பண்ணிட்ட பிறகு, அதாவது இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த கர்ம இந்திரியங்கள் நான் அல்ல, ஞான இந்திரியங்கள் நான் அல்ல அப்படின்னு எல்லாவற்றையும் நீக்கி பார்த்தா நம்ம யாரு கடைசியா? ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்ப நம்ம மறுபிறவி எடுக்கிறோமே, அப்ப அது என்ன? மறுபிறவி எடுப்பதற்கு எது காரணமா இருக்கு? நான் காரணமா இருக்கிறேனா? அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இல்லை. ஏன்னா நான் வருவதும் இல்லை, நான் போவதும் இல்ல. ஆத்மாவிடத்துல எந்த மாற்றமும் இல்ல. அந்த சைத்தன்யமானது எங்கும் வருவதும் இல்லை, போவதும் இல்ல. அப்ப எதுங்க பிறவிக்கு வருது மீண்டும்? இங்க உடல் வந்து இங்கேயே விட்டுட்டோம். ஏன்னா ஒரு உடம்பு வந்து மரணம் அடையும்போது இங்கேயே பூமிக்குள்ளேயே விட்டுட்டோம். ஆனா நம்முடைய சூட்சும சரீரம் தான் வெளிய கிளம்பிடுது. இந்த 17 தத்துவங்கள எடுத்துக்கிட்டு, அந்த சூட்சும சரீரம் தான் வெளிய போயிட்டு மீண்டும் பிறவிக்கு வருது. அப்ப இந்த சூட்சும சரீரம் வந்து எங்க போய் ஒடுங்குது? சஞ்சித கர்மால போய் ஒடுங்கிடும். ஏன்னா இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லிக் குடுத்தோம்? காரண சரீரம் இருக்கு. அந்த காரண சரீரத்திலிருந்து சூட்சும சரீரம் வெளிப்படுது. அந்த சூட்சும சரீரத்திலிருந்து ஸ்தூல சரீரமாகிய இந்த பருவுடல் வெளிப்படுது. இந்த பருவுடல் தான் பௌதீக உடல். பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பௌதீக உடல் உருவாகுவதற்கு காரணமான சூட்சும உடல் இருக்கு. அது 17 தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கு. இந்த 17 தத்துவங்கள உள்ளடக்கிய சூட்சும உடல் வந்து எப்ப வெளியேறும்னா, இந்த பௌதீக உடல் அழிஞ்சு போயிட்டா வெளியேறிடும். ஏன்னா இந்த பௌதீக உடல் இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள இருந்துகிட்டு அந்த வாழ்க்கைய வாழும். ஏன்னா மனசு, புத்தி,
இந்த செயல் விளைவுகள் எல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வயதாக வயதாக இந்த வயோதிக தன்மை அடைய அடைய இந்த பருவுடல் என்ன ஆகும்? டேமேஜ் ஆகும். அப்ப பருவுடல் டேமேஜ் ஆன உடனே இனிமேல் இதுல இருக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது இல்லையா? அது அந்த முடிவு எடுக்கிறது யாரு? சூட்சும சரீரம் தான் அந்த முடிவு எடுக்கும். ஏன்னா இத வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு தகுதி இல்ல இனிமேலு. இது டேமேஜ் ஆயிடுச்சு. ஆகவே நான் வெளிய கிளம்பிக்கிறேன் அப்படின்ட்டு அது வெளிய கிளம்பும்போது தான் பிராணன் வெளிய கிளம்பிடும். மனசு, புத்தி வெளிய கிளம்பிடும். அப்புறம் பஞ்ச இந்திரியங்களான கர்ம இந்திரியங்களும், ஞான இந்திரியங்களும் எல்லாம் சேர்ந்து இந்த 17 தத்துவங்களும் வெளிய கிளம்பிடும். அப்ப இந்த 17 தத்துவங்கள் தான் மீண்டும் வரும். எதுக்காக? அடுத்த உடம்பு எடுக்கிறதுக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம மரணம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு என்னைக்குமே கிடையாது. ஆத்மா வருவதும் இல்ல, போவதும் இல்ல. இங்க மரணம் என்பது உடம்புக்கு தான். உடம்பு வந்து தற்காலிகமா வந்து இருக்கு. சில விஷயங்கள அனுபவிக்குது. அது டேமேஜ் ஆகும்போது மரணம் அடைஞ்சிடுது. அவ்வளவுதான். அப்புறம் அந்த சூட்சும சரீரம் என்ன ஆயிடுது? திருப்பி வெளிக்கிளம்பி மீண்டும் அதனுடைய பதிவுகள் வச்சிருக்கு இல்லையா? அத எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கு தயாராயிடுது. அப்ப அந்த பதிவுகள் என்ன? இந்த பிறவியில எடுத்துருக்கிற பதிவுகள் மட்டும் இல்லாம, ஏற்கனவே முற்பிறவி பதிவுகளும் சேகரிக்கப்பட்ட சேமிப்பு கலனாகிய காரண சரீரம் என்கின்ற சஞ்சித கர்மாவிலிருந்து எடுத்துக்கிட்டு திருப்பியும் வந்துரும். இப்படியே இந்த பிறவி சக்கரம் சுழல்கிறது என்று இங்க புரிக்குது இல்லையா? அப்போ நாம இந்த இடத்துல நம்ம சாதனைய எப்படி நிறைவு செய்வது? அப்ப இந்த மாரி பிறவி சக்கரத்துல நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோமே, அப்ப எப்படிங்க இந்த சாதனைய நம்ம நிறைவு செய்றது? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சூட்சும சரீரத்த நம்ம இல்லாம செஞ்சா தான் நம்ம சாதனைய நிறைவு செய்ய முடியும். 17 தத்துவங்கள உள்ளடக்கிய சூட்சும சரீரம் வந்து எங்கிருந்து கிளம்புது? காரண சரீரத்திலிருந்து வெளிப்படுது. ஏன்னா, அதுதான் மனசு. மனசு, புத்தி, பிராணன், அப்புறம் அந்த இந்திரியங்கள் எல்லாமே. கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்களுக்கான சக்தி. அப்ப இது எல்லாம் சேர்ந்து தான் 17 தத்துவங்களை கொண்ட இந்த சூட்சும சரீரம். அப்ப இந்த சூட்சும சரீரம் நம்ம இல்லாம பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சூட்சும சரீரம் எங்கிருந்து கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா, அது காரண சரீரத்திலிருந்து கிளம்புது. அப்ப அந்த காரண சரீரம் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனுடைய உடம்பு. ஏன்னா சஞ்சித கர்மாவனுடைய சேகரிப்புலாம் அங்க தான் சேகரிக்கப்பட்டிருக்கு. அங்க தான் நம்முடைய ஃபைல் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைல் ஃபோல்டர் குடுத்துருப்பாங்க இல்லையா? இப்ப ராமசாமிக்கு ஒரு ஃபோல்டர், குப்புசாமிக்கு ஒரு ஃபோல்டர் நேத்தே சொன்னேன். அப்ப அந்த ஃபோல்டர்ல தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த பர்ட்டிகுலர் டேட்டாஸ் எல்லாம் அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இப்ப அந்த ஃபோல்டர நம்ம டெலீட் பண்ணணும். அப்ப காரண சரீரத்திலேயே நாம அத அழிக்கணும். காரண சரீரத்த அழிக்கிறதுன்னா யார் இடத்துல அழிக்க முடியும்? ஈஸ்வரன் கிட்ட தான் அந்த வேலை இருக்கு. ஈஸ்வரன் தான் அந்த ஆப்பரேட்டர், அந்த ஃபைல வச்சிருக்கிற அக்கவுண்டன்ட். அப்ப அவர்கிட்ட தான் அந்த டேட்டாஸ் இருக்கு. அப்ப அவரு தான் அத முடிவு பண்ணணும், அழிக்கணும் அப்டின்ட்டு. அப்ப ஈஸ்வரன் இடத்துல அந்த டேட்டாஸ் இருக்கு. அந்த ஈஸ்வரன் தான் அத அழிக்க முடியும்னா, அந்த ஈஸ்வரன் யாரு? நமக்கு வேறா இல்லையே. நான் ஒன் ஆஃப் த பார்ட்டிகிள் தான் ஈஸ்வரன்ல. அப்ப இங்க நான் ஈஸ்வர சக்தி, ஈஸ்வரனுடைய பவர் கிட்ட பெறணுமா நம்ம அப்படின்னா, அப்படியும் இல்ல. நம்ம ஈஸ்வரனாவே தான் இருக்கிறோம். தெரியாம தனித்துவமா அடையாளப்படுத்திக்கிட்டோம். தன்னோட ஜீவன் என்ற அவித்தையில அடையாளப்படுத்திக்கிட்டோம். அப்ப நம்ம அந்த அடையாளத்த நீக்கி பார்த்தா, நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ் தெரியும். சத்துவ குணத்துல நீங்க மேலோங்கும்போது, அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுடைய மனோபாவம் மாறும். அதாவது நீங்க இண்டிவிஜுவல் மைண்ட், இண்டிவிஜுவல் பாடியில இருந்து விடுபட்டு, காஸ்மிக் மைண்ட் அண்ட் காஸ்மிக் பாடியா மாறுவீங்க. அப்பதான் இந்த ஹோல் யுனிவர்சலும் உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி புரியாது. ஏன்னா, நீங்க வேற, நான் அது வேற அப்படிங்கிற அந்த டுயாலிட்டி இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த நிலைக்குள்ள முடியாது. அப்ப அந்த யுனிவர்சல் பாடி, காஸ்மிக் பாடிங்கிறது என்னன்னா, அப்டேஷன் தான். அது வந்து நம்ம மைண்டே தான் இந்த படைப்ப உண்டு பண்ணுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த படைப்பின் அடிப்படையில நம்ம மனசே தான் இந்த உடம்பு நானுன்னு அபிமானம் பண்ணுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா, இப்ப நம்ம தனிப்பட்ட உடல நானுன்னு அபிமானம் பண்றது யாரு? நம்ம மைண்ட் தானே அபிமானம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுமே, இது நான் அப்படின்னு அபிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவே எதிர்ல இருக்கிறவன பார்த்து அது நான்னு சொல்லாது. ஏன்னா, அது வேறு, நான் வேறு அப்படிங்கிற அந்த இருமை நம்ம இடத்துல நிச்சயமா இருக்குது. ஆனா, அப்படி இருக்கும்போது, இப்ப நம்ம இடத்துல என்ன பிரச்சனை? எதிர்ல இருக்கிறவன பார்த்து அவன் வேற, நான் வேறன்னு சொல்ற நானே, என்னுடைய இந்த உடம்பு தான் நான் அபிமானம் பண்றேன் பாருங்க. அந்த இடத்துல நான் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா, இந்த உடல் நான் அல்ல. இந்த மனம் நான் அல்ல. இந்த பஞ்ச புலன்கள், அதாவது கர்ம இந்திரியங்களோ அல்லது ஞான இந்திரியங்களோ, அதுவும் நான் அல்ல. பிராணன்களும் நான் அல்ல. 5 விதமான வாயுக்களும் நான் அல்ல. அப்ப இந்த 17 தத்துவங்களும் உண்மையில் எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது. ஆனால் நானே அது என்பதாக நான் அபிமானித்துக் கொண்டதனால் வந்த விளைவு தான் என்ன நடந்தது? இந்த பௌதீக உடல் கிடைச்சிடுச்சு. அப்ப இந்த பௌதீக உடல் கிடைச்சதுனால தான் நமக்கு இது அனுபவத்துல வந்து, இது நான் அப்படின்ட்டு ஒரு திடமான ஒரு தன்மை நம்ம இடத்துல வந்து ஒட்டிக்குது. அது பஞ்சபூதத்தினுடைய தன்மையில வந்து ஒட்டிக்குது. அப்ப இந்த உடம்ப நம்மளால விட முடியல. நான்ங்கிற அபிமானம் வச்சுக்கிட்டு, ஆசையில வாழ்ந்துகிட்டு, இந்த உடம்ப விடுவதற்கும் மனசு வருவதில்லைல்ல. கடைசியா நமக்கு மரணம் நெருங்கும்போது கூட, இப்ப 95 வயசு, 100 வயசெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆகி, உடம்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயி படுத்த படுக்கையா கிடந்தாலும் கூட,
வாழணுங்கிற ஆசை விட முடியறதில்ல. அப்ப இது மாரி மனிதர்களுடைய மனோபாவம் வந்து பற்று தான். அதாவது எது என்னன்னு தெரியாத ஒரு பற்று. அத நம்ம இங்க புரிஞ்சுகிட்டு, இந்த ஸ்தூல சரீரமாகிய பருவுடலும் நான் கிடையாது. இந்த பருவுடலை எடுப்பதற்கு காரணமாக இருந்த சூட்சமமான சரீரமும் நான் கிடையாது. அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தா நமக்கு முக்திங்க. அததான் இங்க புரிய வைக்கிறார். இந்த இடத்துல நம்ம அத தெளிவுபடுத்திக்கங்க. அப்ப நீங்க இந்த அழியக்கூடிய அற்ப உடல்கள நான் என்ற அபிமானம் வைக்காதீங்க அப்படின்னு இங்க சொல்றார். அப்ப நாம இத கடந்து போகும்போது தான் நமக்கு புரிய வரும். அதாவது இங்க காஸ்மிக் பாடியா, யுனிவர்சல் பாடியா நானே தான் இருக்கிறேன் அப்படின்னு புரிய வந்த உடனே, நீங்க உங்க காரண சரீரத்த அழிச்சிடலாம். ஏன்னா, நீங்க ஈஸ்வர நியதிக்குள்ள போன உடனே அந்த பவர் உங்ககிட்ட வந்துருதுல்ல. அதுதான் நேத்து சொன்னேன். உங்களுக்கு எப்படி புரிய வச்சேன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டருடைய ஆப்பரேட்டரா ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட தான் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் தெரியும். உள்ள என்ன இருக்கு? எந்தெந்த ஃபைல் ஃபோல்டர் இருக்கு? அவங்க அக்கவுண்ட்ல என்னென்ன டெபாசிட்ல பணம் இருக்கு? அந்த டிரான்சாக்ஷன்ல எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்கு? அப்படின்னு ஒரு அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் வச்சிருக்காருன்னா, அவர்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா, அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து அவரு தான் பார்க்க முடியும். அவரு தான் அத ஆப்பரேட் பண்ண முடியும். அத எடுத்து சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா அத்தாரிட்டியும் அவர்கிட்ட இருக்கிற மாரி, நீங்க ஈஸ்வரன் கிட்ட தான் நம்ம எல்லாருடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப நாம இங்க ஈஸ்வரனுடைய நிலை என்னன்னா, காரண சரீரம். அங்கிருந்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிறக்கிறோம். தனித்து அபிமானிக்கிறோம். பிறக்கிறோம்ன்ற விட அபிமானம் தான் நம்ம பிறந்த மாரி நெனச்சுக்கிறோம். நான் தனியா இருக்கிறேன், அவன் தனியா இருக்கிறான் அப்படின்னு நெனச்சுக்கிறோம். ஆனா, இந்த பாடத்திட்டத்துல நம்ம அப்டேட் ஆன உடனே, இங்க அந்த ஃபைல் ஃபோல்டர் எல்லாமே ஆப்பரேட் பண்ற ரைட்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குன்னு நமக்கு புரிய வந்த வினாடி, அந்த நம்முடைய ஃபோல்டர எடுத்து நம்ம டெலீட் பண்ண முடியும். அப்ப காரண சரீரத்த நம்ம அழிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து சத்துவ குணத்துக்கு மேல வரணும். அதாவது படைப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சுத்த சத்துவம், அசுத்த சத்துவம்னு சத்துவத்துல 2 இருக்கு. சுத்த சத்துவம் வந்து ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கு. அசுத்த சத்துவம்ங்கிறது அந்த ரஜோகுணம், தமோ குணம் சேர்ந்து இருக்கிறதுனால, நம்ம அந்த இடத்துல அசுத்த சத்துவம் தான் பார்க்கணுமே தவிர, அத சுத்த சத்துவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா, நமக்கு வந்து 3 குணபேதங்கள் மாறி, மாறி வரும்போது, தமோ குணத்துக்கும் போறோம், ரஜோ குணத்துக்கும் போறோம், சத்துவ குணத்துக்கும் வரோம். ஆனாலும் அந்த சத்துவம் வந்து சுத்தமா இல்ல. ஏன் சுத்தமா இல்ல அப்டின்னா, திருப்பி அது கீழ இறங்கிடும். ரஜோ குணத்துக்கும் போகலாம், தமோ குணத்துக்கும் போகலாம். அப்ப அப்படிப்பட்ட குணம் வந்து குணபேதங்கள்ல இருக்கிறதுனால, நம்ம வந்து ஜீவனாகவே இருக்கிறதுக்கு காரணம் அஞ்ஞானம், அவித்யை. அப்ப நம்ம இந்த இடத்துல இத புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் மைண்ட் லெவல்ல நம்ம சத்துவ குணத்துக்கு மேலோங்கும்போது தான், ஈஸ்வர நியதிக்குள்ள நம்ம போவோம். அப்பதான் காஸ்மிக் மைண்ட் அண்ட் காஸ்மிக் பாடி நமக்கு புரிய வரும். என்னங்கிறது புரிய வரும். அப்பதான் இந்த சஞ்சித கர்மா, இந்த காரண சரீரம் அழிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ரொம்ப விரிவா சாந்தோக்கிய உபநிஷத்துல இதுக்கான சூட்சமம் எல்லாம் பிரீஃபாவே பேசியிருக்கிறோம். அது கேட்காதவங்க கேட்டீங்கன்னா புரியும். ஏன்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஈஸ்வரனுடைய காரண சரீரம் வந்து எப்படி அழிக்கப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அதுல ரொம்ப 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். அப்ப அத ஒரு டைம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப இங்க காரண சரீரம் தான் இந்த சூட்சும சரீரமும், ஸ்தூல சரீரமும் உருவாவதற்கு காரணமாக இருக்கு. அப்ப இந்த சூட்சும சரீரம் என்பது 17 தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 24வது ஸ்லோகத்துல ஸ்தூல சரீரம் எப்படி வந்ததுங்கிறத சொல்ல வரார். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோகம் பிராங்ஞஸ் தத்ராபிமானேன தைஜ சத்வம் பிரபத்யதே ஹிரண்ய கர்ப்பதாம் ஈசஸ் தயோர் வியஷ்டி சமஷ்டிதா. இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இப்ப நம்ம சுசுப்தி நிலை இருக்கு இல்லையா? சுசுப்தின்னா என்ன? ஆழ்ந்த உறக்கம். அந்த சுசுப்தி நிலையில பிராங்னன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா, பிராங்னன் அப்படிங்கிற நிலை வந்து சூட்சும சரீரத்துல அந்த சுசுப்தியில தான் உண்டாக்கப்படுது. அப்ப அந்த சூட்சும சரீரத்துல நான் என்ற அடையாளம் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னா, அந்த இடம் வந்து தைஜசன் நிலையாக மாற்றம் அடைகிறது என்று இந்த மந்திரத்துல சொல்றார். அதாவது சுசுப்தி நிலைங்கிறது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு பிராங்னன் அப்படின்ற பேரு. ஆனா சுசுப்தி ஆழ்ந்த உறக்கத்துல பிராங்னனா இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு வந்து உண்மையிலேயே சூட்சும சரீர நிலைப்பாடு தான். ஏன்னா அங்க பருவுடலோ, இந்த பௌதீக உலகமோ நமக்கு அனுபவத்துல இல்ல. ஆனா இந்த மாரி இருக்கும்போது அந்த பருவுடலும், இந்த பௌதீக உலகமும் நமக்கு அனுபவமாகாத இருக்கிற போது என்ன காரணம்? அந்த ஆழ்ந்த உறக்கத்துல மனசு இல்ல. அப்ப அந்த சூட்சும சரீரத்துல தான் மனசு இருக்கு. அப்ப அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்ப தன்னை நானுங்கிற அபிமானத்த உண்டு பண்ணுதோ, அப்ப அது தைஜசன் அப்படிங்கிற நிலையை அடைகிறது என்று இங்க இந்த மந்திரத்துல சொல்றார். அப்ப அந்த நிலையில சமஷ்டி நிலை இருக்கு இல்லையா? இப்ப நான் அப்படிங்கிறவன் தனியா என்ன நான் அபிமானம் பண்ணிட்டேன்னா, என்னுடைய மனசு அப்படின்னு ஒரு அபிமானம் நான் பண்ணிட்டேன்னா, எனக்கு பேரு வந்து தைஜசன். ஏன் தைஜசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நான் தூங்கும்போது எதுவுமே தெரியாம தூங்கிட்டா எனக்கு வந்து ஆழ் உறக்கம். ஆனா அதே தூக்கத்துல நான் கனவு காணும்போது ஆழ் உறக்கம் கிடையாது.
ஏன்னா நல்லா தூங்குறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வேற ஒரு உலகத்த படைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த கனவு காணுகின்ற நிலையில நானுங்கிற ஒரு அபிமானம் எனக்கு வந்துடுது. அப்ப அந்த கனவு நிலைக்கு பேரு வந்து தைஜசன். ஆனா ஆழ்ந்த உறக்க நிலைக்கு பேரு வந்து பிராங்ஞன். அப்படி புரிஞ்சுக்கணும். பிராங்ஞனுக்கும் தைஜசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டா பிராங்ஞன். கனவு நிலையில இருந்தா அவனுக்கு பேரு தைஜசன் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப அந்த தைஜசன் நிலை வந்து ஒரு கனவு நிலை. அப்படி புரிஞ்சுக்கங்க. அந்த மாரி நிலையில நம்ம யாரு? நான் மட்டும் கனவு காண்கின்றேன். என்னுடைய கனவு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் காண முடியாது. பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற என் நண்பன் காண முடியாது. இப்ப நானும் என் நண்பனும் படுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் மட்டும் தான் எனக்கு தனியா ஒரு கனவு. புலி தொரத்துற மாரியோ, இல்ல ஒரு நாய் தொரத்துற மாரியோ கனவு கண்டுகிட்டு நான் பதர்றேன். ஆனா என் நண்பன் வந்து நல்லா தான் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கனவே இல்ல. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப இங்க கனவுங்கிறது எனக்கு மட்டுமே தனித்த நிலையில உருவாகுது இல்லையா? அந்த இடத்துல நான் என்ன ஆயிட்டேன்? பிரிச்சுக்கிட்டேன். அவன் வேற, நான் வேறங்கிற பிரிவினையில தான் இருக்கிறேன். அப்ப எனக்கு தனியா தான் கனவு வருது. அவனுக்கு கனவு வரவே கிடையாது. அப்ப அந்த நிலையில நான் தைஜசனா இருக்கிறேன். ஆனா, இப்படி நான் கனவு காணுவது ஒரு பக்கம், கனவு காணாமல் தூங்குகின்ற என் நண்பன் ஒரு பக்கம். ஆனா, என் நண்பனும், நானும் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்குல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல யார் யாரோ என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கனவு கண்டு தூங்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, நைட் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் நல்லாவே தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த மாரி எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ மனங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே சமஷ்டி நிலையில ஈஸ்வரனா இருக்கிறதுனால, அந்த ஈஸ்வர நிலைக்கு பேர் வந்து ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்று இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது இப்போ ஈஸ்வரன் வந்து கனவு காண்றான்னா, அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன். ஜீவன் வந்து கனவு காண்டான்னா, அதுக்கு பேரு தைஜசன். அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப நீங்க என்னங்க ஈஸ்வரனும் கனவு காண்றானா அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமே கனவு உலகம் தானே. நம்ம ஏற்கனவே அதானே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க தனியா கனவு கண்டுகிட்டு நாய் தொரத்துதுன்னு ஓடுற மாரி, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இயங்கிட்டு இருக்காங்கல்ல. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது பூரா ஈஸ்வரனுடைய கனவு. ஈஸ்வரன் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இங்க ராமசாமி என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, குப்புசாமி என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, கமலா என்னமோ பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கனவுல வர்ற கதாபாத்திரங்கள். அதெல்லாம் ஈஸ்வரனுடைய கனவு கதாபாத்திரங்கள். அதனால தான் நான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஈஸ்வரனுடைய கனவுல ஹிரண்ய கர்ப்பன்ல இந்த படைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஈஸ்வரனுடைய கனவா இருக்கிறதுனால, இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் புரிய வைக்க வருது. அப்ப இந்த 2 விஷயங்கள நம்ம இங்க கவனிச்சோம்னா, வெஷ்டி, சமஷ்டிங்கிற 2 வார்த்தையும் இங்க கொண்டு வருது. இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய அடிப்படை வார்த்தைகள் என்னன்னா, வெஷ்டி, சமஷ்டி. வெஷ்டின்னா தனித்துவமான, சமஷ்டின்னா மொத்தமான அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்படுது. அப்ப இங்க தனித்துவமான ஒரு ராமசாமி கனவு கண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான் வீட்ல. நாய் தொரத்துற மாரி ஒரு கனவு கண்டுகிட்டு ராமசாமி படுத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல குப்புசாமியும் படுத்துட்டு இருக்காப்படி. ஆனா குப்புசாமி கனவு இல்ல. அவர் நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டாரு. அப்ப ராமசாமி ஒரு மாரி நாய் தொரத்துற கனவு கண்டுகிட்டு, பதறிக்கிட்டு கனவுல அப்படியே உளறிக்கிட்டு இருக்காரு. ஆனா குப்புசாமி எந்த இதுவும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க 2 பேருமே யாருடைய கதாபாத்திரம்? சமஷ்டி சரீரத்துல இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பனுடைய கதாபாத்திரம். ஹிரண்ய கர்ப்பனுடைய கதாபாத்திரத்துல ஒருத்தர் நாய் தொரத்துற மாரி கனவு கண்டுகிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து எந்த கனவும் இல்லாம நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வாட்ச்மேன் டியூட்டி நைட்ல பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல மேல வந்து குப்புசாமியும், ராமசாமியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளிய ஒருத்தரு செக்யூரிட்டி ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. அந்த செக்யூரிட்டி ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு விழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ அங்கவே ஒருத்தர் விழிப்பு, அங்கேயே ஒருத்தர் ஆள் உறக்கம், அங்கேயே ஒருத்தர் கனவு. அந்த 3 சம்பவங்களும் யார் இடத்துல நடக்குதுன்னா, அது ஹிரண்ய கர்ப்பனுடைய கனவுல நடந்துகிட்டு இருக்கு. ஹிரண்ய கர்ப்பன் யாருன்னா ஈஸ்வரன். அப்ப இங்க ஈஸ்வரனுடைய கனவு தான் இப்படி நடக்குது. அதுக்கு பேரு வந்து சமஷ்டி, ஒட்டுமொத்த நிகழ்வு அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு இந்த ஸ்லோகத்துல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் பார்த்தீங்களா? இந்த மாரி இந்த பாடங்கள்ல உள்ள போகும்போது, இங்க நாம தனித்துவமா இல்ல, நமக்கு மேல ஒரு மகா சக்தி இருக்கு. அந்த சக்தி கனவு காண்பதனால நம்முடைய வாழ்க்கையில இப்படி நிகழ்வுகள் நடக்குது. அப்ப இந்த நிகழ்வுகள்ல ஏன் இப்படி உண்மையா இருக்கிற மாரி இருக்கு. அப்புறம் கடைசியில பார்த்தா அது மாறி போயிடுது. அப்படின்னா இதெல்லாம் கனவு காட்சிங்கிறத யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க இதெல்லாம் கடந்து வெளிய வந்து சாட்சியா மாறிடுவாங்க. புரியாதவங்க தான் ஜீவனாவும், ஈஸ்வரனாவும் தன்னை பாவிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த புரிதல் வந்து இங்க மேலோங்கணும்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூட்சும சரீரம் வந்து ஒரு 17 தத்துவங்களை உள்ளடக்கியதுங்கிறதுனால, அங்க நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் வந்துவிட்டா, அவன் ஜீவன் ஆக்கிடுறான். அந்த ஜீவன் நிலையில 2 நிலை இருக்கு. பிராங்ஞன், தைஜசன். அந்த பிராங்ஞன் அப்படிங்கிறவன் எத அபிமானிக்கிறான்? ஆழ்ந்த உறக்கத்துல காரண சரீரத்த அபிமானிக்கிறான். ஆழ்ந்த உறக்கத்துல பிராங்ஞன் காரண சரீரத்த அபிமானிக்கிறான் அப்படின்னா என்ன காரணம்? காரண சரீரம்ங்கிறது ஈஸ்வரனுடைய சரீரம்.
ஆனா இவனுக்கு இந்த இடத்துல தன்னுடைய சுயசரீரத்த விட்டுட்டான். அந்த பிராங்னன்ங்கிற நிலைக்கு போகும்போது ராமசாமி தன்னுடைய உடம்ப விட்டுட்டான். அவருக்கு அந்த உடம்பு தெரியல. ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போயாச்சு. கனவு உலகமும் இல்ல. வேற எதையும் படைக்கவும் இல்ல. அப்ப அந்த இடத்துல அவர் எங்க இருக்காருன்னு உண்மையா பார்த்தீங்கன்னா, காரண சரீரத்துக்கு போயாச்சு. அவருடைய மூலத்துக்கே போயிட்டாரு. அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே போயாச்சு. அது எங்கிருந்து வந்தாரு அவரு? காரண சரீரத்துல தான் வந்தாரு. அந்த காரண சரீரத்திலேயே போய் ஒடுங்கிட்டாரு. அதுதான் ஆழ்ந்த உறக்கம். அப்ப பிராங்கன் அப்படிங்கிற ஒரு நிலையில ராமசாமி போய் ஒடுங்குனா, அது காரண சரீர அபிமானம். அந்த இடத்துல சுசுப்தி நிலை இருக்கும். சுசுப்தி நிலைன்னா ஆழ்ந்த உறக்க நிலை இருக்கும். அதுவே ராமசாமி அந்த சுசுப்தி நிலையிலிருந்து கொஞ்சம் அப்படியே பிரண்டு படுத்துறாரு. ஒரு கனவு வருது. அந்த இடத்துல சூட்சும சரீர அபிமானம் வந்துரும். காரண சரீரத்த விட்டுடுவாரு. காரண சரீரம் வந்து ஈஸ்வரன்து. சூட்சும சரீரம் வந்து இவருது. ஏன்னா இவருடைய உலகம். இவர் கனவு கண்டு அ ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல வச்சிருக்கிற 17 தத்துவங்கள் வச்சிருக்காருல்ல சூட்சும சரீரத்துல. அதுல என்னென்ன தத்துவங்கள் வச்சிருக்காரு? 5 பிராணன்கள் வச்சிருக்காரு. 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், அப்புறம் மனசு, புத்தி. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? கனவு உலகத்த படைச்சுக்கிட்டாரு. அப்ப அவருக்கு பேரு என்னவா மாறிடுது? தைஜசனா மாறிடுது. அந்த நிலைக்கு பேர் என்ன? ஸ்வப்னா. கனவு நிலை. அப்ப பிராங்ஞனா இருந்தா சுசுப்தி நிலை. கனவு நிலைக்கு வந்துட்டா தைஜசன் நிலை. இத நல்லா புரிஞ்சுக்கணும். பிராங்னன் சுசுப்தி, தைஜசன் கனவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த 2 நிலையுமே ஒரே யாருக்கு? ஜீவனுக்கு தான் நிகழுது. ஈஸ்வரனுக்கு நிகழவே இல்ல. பிராங்ன நிலையும் ஜீவனுக்கு தான். தைஜசன் நிலையும் ஜீவனுக்கு தான். ஆனா ஈஸ்வரனுடைய கனவு நிலைக்கு பேர் வந்து என்னன்னா, ஹிரண்ய கர்ப்பன். அப்ப இந்த சமஷ்டி நிலையில பார்த்தா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஜீவன் அப்படிங்கிறவன் வியஷ்டி தனிப்பட்டவன். ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் சமஷ்டி ஒட்டுமொத்த உலகமா இருக்கிறான். அப்ப தைஜசன் அப்படின்னா ஜீவன், ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா ஈஸ்வரன். அப்ப ஹிரண்ய கர்ப்பன் என்னன்னா, எல்லா சூட்சும சரீரங்களுடைய மொத்த தொகுப்பு தான் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு டெஃபினிஷனுக்கு வந்து என்ன விளக்கம் நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிற உலகம் இருக்கு இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் வாழணுங்க ஆசைகள வச்சுக்கிட்டு, இந்த உடம்ப விட்டுட்டு நீங்க வெளிய கிளம்பிட்டீங்கன்னா, சூட்சும சரீரம் 17 தத்துவங்கள் எடுத்துக்கிட்டு நீங்க வெளிய கிளம்பிடுவீங்க. நானும் அதே மாதிரி இந்த உடம்ப விட்டுட்டு, நானும் என்னுடைய ஆசைகள வச்சுக்கிட்டு 17 தத்துவங்களோட வெளிய கிளம்பிடுவேன். அப்ப நானும் ஒரு சூட்சும சரீரமா வெளிய கிளம்பிட்டேன். நீங்களும் ஒரு சூட்சும சரீரமா வெளிய கிளம்பிட்டீங்க. உங்ககிட்ட ஒரு 17 தத்துவம் இருக்கு. என்கிட்ட ஒரு 17 தத்துவம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற 17 தத்துவங்கள்ல 5 பிராணன்கள், 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், மனசு, புத்தி. ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட வெஷ்டி சூட்சும சரீரம். நானும் என்னுடைய வெஷ்டி சூட்சும சரீரத்த வச்சுக்கிட்டு வெளிய போறேன் இல்லையா? இப்ப நம்ம 2 பேருடைய ஒட்டுமொத்த சூட்சும சரீரத்தும் யார்கிட்ட போய் சேரும்னா, ஈஸ்வரன் இடத்துல போய் சேர்ந்துரும். அப்ப அந்த இடத்துல அதுக்கு பேர் என்னவா மாறிடுதுன்னா, ஹிரண்ய கர்ப்பனா மாறிடுது. அப்ப இங்க வந்து நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல போய் தான் ஒடுங்குறோம். ஆனா அப்படி ஒடுங்கும்போது அந்த டேட்டா வந்து ஹிரண்ய கர்ப்பன் கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்புறம் நமக்கு பிறவி கிடைச்சிடும். அதுதான் அந்த அக்கவுண்டிங் ஆப்பரேட்டிங் சாஃப்ட்வேர்ல தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர் தான் ஈஸ்வரன். அப்ப நீங்க என்னென்ன டேட்டாவ எடுத்துட்டு நீங்க போய் அங்க பதிவு அவர்ட்ட குடுத்தீங்களோ, நான் என்னென்ன டேட்டாவ எடுத்துட்டு போய் பதிவு அவர்ட்ட குடுத்தனோ, அத நம்ம 2 பேருடைய ஃபோல்டர ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன தேவைங்கிற வாழ்க்கைக்கு தகுந்த மாரி உடம்பு, எனக்கு என்ன தேவைங்கிற வாழ்க்கைக்கு தகுந்த மாரி உடம்ப வந்து மாத்தி மாத்தி குடுத்துருவாரு. அப்ப நம்ம 2 பேருக்கும் அடுத்த பிறவி ஒண்ணு உண்டாகி, அடுத்த உடம்புக்கு நம்ம போறோம். இப்படிதான் இந்த உடம்புங்கிறத பிறவி சக்கரத்துல மாறி மாறி வந்துகிட்டு இருக்குங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அதாவது இங்க சொல்ற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மைண்ட வந்து எந்த அளவுக்கு இப்படி பிரிச்சு பிரிச்சு புரிய வைக்கிறாங்கங்கிறத நீங்க ரொம்ப இன்டெப்த்தா கவனிக்கணும். அப்ப இங்க என்னன்னா, சூட்சும சரீரங்களுடைய ஒட்டுமொத்த நிலை இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? காஸ்மிக் மைண்ட்ன்னு சொல்றேன் நானு. நான் நேத்து கூட கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். இங்க ஒட்டுமொத்த ஈஸ்வரனுடைய மனசுக்கு பேரு காஸ்மிக் மைண்டு அல்லது யுனிவர்சல் மைண்டுன்னு கூட சொல்லலாம். அப்ப இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சத்த படைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி, மகா சக்தி தான் ஈஸ்வரன். ஆனா, அந்த ஈஸ்வரன் தானா இயங்க முடியாது. அவனுக்கு சைத்தன்யம் தேவைப்படும். அப்ப அவன் பிரம்மத்தோட இணைஞ்சு தான் இயங்குறான். அப்ப பிரம்மம்ங்கிறது என்ன? அறிவு. அப்ப அந்த அறிவோட இந்த காஸ்மிக் மைண்ட் அட்டாச் ஆகும்போது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்த உண்டு பண்ணுது. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல ராமசாமி இருக்கிறான், குப்புசாமி இருக்கிறான், கமலாவும் இருக்கிறான், விமலாவும் இருக்கிறாங்கிற மாரி மனிதர்கள் மட்டுமல்ல. எத்தனையோ ஜீவராசிகள். அப்ப எல்லாமே ஜீவர்களா மாறிடுது. அப்ப இத்தன ஜீவர்களும் இதுக்குள்ள அடக்கம். அப்ப நாம இந்த செயல்படி நம்ம என்ன ஒரு தத்துவ முடிவுக்கு வரணும் அப்படின்னா, பிராங்னன், தைஜசன், ஜீவன், ஈஸ்வரன் அப்படிங்கிற எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா மாற்றம் இல்லாதது எதுவோ, அதுவே சைத்தன்யம். ஏன்னா மாற்றங்கள் எல்லாமே உபாதியின் அபிமானத்தால் உண்டாக்கப்படுகிறது. அப்படிங்கிறது தான் இந்த செயலினுடைய ஆழமான டாபிக். இந்த செயல் என்ன சொல்ல வருதுன்னா,
ஒரு சாதாரண ஜீவன் வந்து தூங்கும்போது பிராங்கனா மாறிட்டான். ஆள் உறக்கத்துல. கனவு காணும்போது தைஜசனா மாறிட்டான். ஆனா, அந்த கனவு நிலையிலயும், ஆழ்ந்த உறக்க நிலையிலயும் அவன் ஜீவனா தான் இருக்கிறான். ஆனா, அவனே மற்ற ஜீவர்களுடைய சரீரங்களை எல்லாம் ஒட்டுக்கா வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் ஆயிட்டான். ஒட்டுமொத்த ஈஸ்வரனா இருந்தாலும் அவன் காஸ்மிக் மைண்டுக்குள்ள வரும்போது ஹிரண்ய கர்ப்பன் ஆயிட்டான். அப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன், ஜீவன், தைஜசன், பிராங்னன் அப்படின்னு நீங்க என்ன பேர வேணா வச்சுக்கங்க. எல்லாமே தோன்றி மறையக்கூடிய வாட்டர் பபிள்ஸ் மாரி. ஒரே கடல் இருக்கு. அந்த கடல்ல விதவிதமான வாட்டர் பபிள்ஸ் உண்டாகும். அந்த வாட்டர் பபிள்ஸ்னுடைய சைஸ் மாறுபடலாம். ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும். ஒண்ணு ஒரு மாரி இருக்கும், இன்னொன்னு இந்த மாரி ஷேப்ல இருக்கும். எல்லாமே வெளியே இந்த பபிள்ஸ்ல தான் மாற்றங்களே தவிர, கடல்ல எந்த மாற்றமும் இல்ல. எல்லாமே கடல்ல இருந்து தான் உருவாகுது. கடலுக்குள்ளேயே தான் போய் ஒடுங்க போகுது. அந்த கடல் மாரி தான் இங்க சைத்தன்யம் இருக்கு. அப்ப சைத்தன்யம் என்றும் மாறாதது. அது நிர்விகாரம். ஆனால் மாறிக்கொண்டிருப்பது அதிலிருந்து வெளிப்பட்ட இந்த மைண்ட். அப்ப இந்த மைண்ட் தாங்க இப்போ இந்த காஸ்மிக் மைண்டாவும் இருக்குது. இண்டிவிஜுவல் மைண்டாவும் இருக்குது. அப்ப இங்க காஸ்மிக் மைண்ட்னா ஈஸ்வரன், இண்டிவிஜுவல் மைண்ட்னா ஜீவன். அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இப்படி பல பெயர்கள். அந்த பெயர்களுக்கான காரண காரியம் என்னன்னா, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி. தூங்கும்போது ஒரு பேரு, கனவு காணும்போது ஒரு பேரு, விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேரு. இப்படி நம்ம வந்து பேர குடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நாம இந்த செயல்படி ஒரு உபதேசமா எடுத்துக்கிட்டா என்னங்க பண்ணணும்? நான் எந்த நிலையில் மாறுகின்றேன் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தூக்கமா? கனவா? விழிப்பா? அப்படின்னா, உண்மையிலேயே அந்த 3 நிலைகளிலும் மாற்றம் அடைவது வந்து மனோபாவம் தான். அதுக்கு பேரு அபிமானம்னு பேரு. ஆனா மாறாதது எது தெரியுமா? அதுக்கு பேரு சாட்சி. அதுதான் சைத்தன்யம். அப்ப நாம இங்க இடத்துல யோசனை பண்ணி பார்க்கணும். நான் தைஜசனா? அப்படின்னா, நீங்க தைஜசனா அப்படின்னா, நீங்க கனவு கண்டுகிட்டு இருந்தா தைஜசன் தான். ஆனா அந்த கனவு காண்பவன் யார்? அந்த கனவு காண்பவன் தைஜசன், ஜீவன் சொன்னாலும், அந்த கனவு கண்டதை வெளிப்படுத்துகின்றவன் அடுத்தது ஒருத்தன் இருக்கிறான்ல. நான் இந்த மாரி கனவு கண்டேங்க, நாய் தொரத்துச்சு அப்படின்னு சொன்னான்னா, அப்ப அந்த சிச்சுவேஷன இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் சொல்ல முடியும். அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து அந்த படத்தினுடைய ரோல்ல அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தா தான் இது இந்த மாரி நடிச்சாங்க அப்படின்னு அவன் சொல்ல முடியும். அந்த ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அத வெளிப்படுத்த முடியாது. அப்ப அந்த பாயிண்ட்ட நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க உண்மையிலேயே இந்த ரோல் எல்லாம் மாறி மாறி வருதல்ல. தைஜசனா மாறுறோம், பிராங்டனா மாறுறோம். இந்த மாரி மாற்றம் எதனாலன்னா, இதெல்லாம் வெளிய நடக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு படம். ஆனா அந்த படத்த பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் மாறாமல் இருக்கிறான் இல்லையா? அவன் தான் நான் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்ப அதுபோல இந்த சூட்சும சரீரம் வந்து எங்க இருக்குன்னா, நமக்குள்ள தான் இருக்கு. ஆனால் நீ அதுக்குள்ள இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க புரிய வைக்கிறார். ஏன்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, சூட்சும சரீரம் வேற, நான் வேற அப்படின்னு தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த சூட்சும சரீரத்துக்கு வந்து வேற வேற அபிமானம் வேற உண்டாக்கிக்கிறாங்க. ஆனா இங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வேறாக தெரிவது எல்லாமே நீங்க கிடையாதுங்கிற ஒரு தெளிவுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துடணும். அப்ப நான் அது இல்லங்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு அவசியம் இல்ல. நான் எப்படி இருக்கிறேனோ, அது என்னுடைய உண்மை நிலைய தான் நான் கவனிக்கணும். அப்ப நான் எனக்கு வேறாக இருப்பத போய் நான் முக்கியத்துவம் குடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் அது ஏன் அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு அதுல நிலைகளுடைய மாற்றங்கள பார்க்க முயற்சி எடுப்போம். சாதனை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நிலைகளை மாற்ற முயற்சிக்க கூடாது. அனுபவங்களை மாற்ற முயற்சிக்க கூடாது. அதை மேம்படுத்த வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க எதன் மேல அபிமானம் வைக்கிறீங்களோ, அந்த அபிமானத்த மட்டும் விசாரணை பண்ணுங்க. இப்ப நீங்க தைஜசன் அப்படின்னு அபிமானம் வச்சீங்கன்னா, நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? நீங்க பிராங்னன் அபிமானம் வச்சீங்கன்னா, நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? நீங்க ஈஸ்வரன் அபிமானம் வச்சீங்கன்னா, நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? ஹிரண்ய கர்ப்பன் அபிமானம் வச்சீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்ட்டு நீங்க உங்களுடைய அபிமானத்தை மட்டும் நீங்க விசாரணை பண்ணி பார்த்தா, உங்களுக்கு எல்லாம் புரியும். சுசுப்தி, ஸ்வப்னா, ஜாக்ரத் என எல்லாவற்றையும் அறிகின்ற ஒரே சாட்சி தான் நான். அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா, இதுக்கு பேர் தாங்க அவஸ்தாத்ரய விவேகம்னு பேரு. அவஸ்தாத்ரய விவேகம்னு இதுக்கு சாஸ்திரம் பேர் வச்சிருக்கு. இந்த 3 அவஸ்தைகளையும் யார் ஒருவன் அறிகிறானோ, அவனே ஆத்மா, அவனே பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்தாலும், அத ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நல்லா தூங்குனேன்னு சொல்றான். கனவு காணும்போதும் என்ன நாய் தொரத்துச்சுன்னு சொல்றத ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது விழிப்பு நிலைக்கு வந்த உடனே என்ன நாய் தொரத்துச்சுங்க அப்படின்னு சொல்றான். விழிப்பு நிலையிலயும் இந்த கனவு விஷயத்தையும் சொல்றான். நல்லா தூங்குறேன்னு சொல்றான். இப்ப விழிப்பு நிலையில ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதுல அத்வைத வேதாந்த வகுப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த அத்வைத வேதாந்த வகுப்பு, பஞ்சதசி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற விழிப்பு நிலையில இருக்கிற நாம, இது ஒரு நிகழ்வா? உண்மையிலேயே இந்த நனவு உலகம் இருக்கிறதா? அப்படிங்கிறத விசாரணை பண்ணி பார்த்தா, இதையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் நான்.
ஏன்னா, இப்ப இந்த கனவு நிலையை எப்படி நமக்கு இங்க நனவு நிலையில வந்த உடனே நாய் தொரத்துனத சொல்ல முடியுமோ? அல்லது நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு நீங்க தூங்குனது எப்படி இந்த நனவு நிலையில வந்து சொல்ல முடியுமோ? அப்ப இங்க கனவுக்கும், ஆழ்ந்த உறக்கத்துக்கும் காரணமா இருக்கின்ற இந்த நனவு உலகமும் சொல்ல முடியும். அது இந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா, அது என்ன நிலை போகணும்? இந்த 3க்கும் சாட்சியாக இருக்கிற அவஸ்தாத்ரய நிலைக்கு அதிபதியாக இருக்கின்ற விவேகத்துக்கு போகணும். அந்த நிலை தான் பிரம்மம். அதுதான் சாட்சி. அப்ப பிரம்மத்து இடத்துல போயிட்டா, எல்லாமே படம்ங்கிறது தெரியும். எதுவுமே உண்மை கிடையாது. இங்க நனவு நிலை உலகமும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வேற ஒரு இடத்துல உருவாக்கி, வேற ஒரு தியேட்டர்ல இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். 3 தியேட்டர், 3 ஷோ. அதாவது நனவு உலகம் ஒரு தியேட்டரு, கனவு உலகம் ஒரு தியேட்டரு, ஆழ்ந்த உறக்க நிலை வந்து ஒரு தியேட்டரு. இப்ப நீங்க நனவு உலகத்துல ஒரு படம் பார்த்துட்டு, அடுத்தது கனவு நிலையில போய் வேற ஒரு படம் பார்க்குறீங்க. நனவு உலகத்துல சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிறான். கனவு உலகத்துல எம்ஜிஆர் நடிச்சிருக்கான்னு வேணா வச்சுக்கங்க. ஆனா சீன் தான் மாறும். பிளேஸ் தான் மாறும். தியேட்டர் தான் மாறும். ஆனா பார்க்கிறவன் நீங்க தானே. நீங்க தானே இந்த தியேட்டர்லயும் படத்த பார்த்தீங்க, அந்த தியேட்டர்லயும் படத்த பார்த்தீங்க. அது ஒண்ணும் சந்தேகம் இல்லையே. அது மாரி இங்கேயும் நனவு உலகமாகட்டும், கனவு உலகமாகட்டும், ஆழ்ந்த உறக்க நிலையாகட்டும், இந்த 3யும் ஒருத்தன் படம் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் தான் நீங்க. அதுதான் நான். அப்படிங்கிற அந்த உயர்நிலை பரிமாணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க தாங்க அந்த அவஸ்தாத்ரய விவேகி. நீங்க தாங்க அந்த ஜீவன் முக்தன். நீங்க தாங்க அந்த பிரம்மம். நீங்க தாங்க அந்த சாட்சி. இத தாங்க சொல்றார். இத தான் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இந்த 24வது ஸ்லோகத்துல. அப்ப நீங்க நல்லா இத புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப நம்ம விழிப்பு நிலைக்கு வரோம். இப்ப நம்ம இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த டாபிக் எல்லாமே வந்து கனவு, ஆழ் உறக்கம். இப்ப ஜாக்கிரத் அவஸ்தா. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பாடல் ஸ்லோகம் 25. சமஷ்டிர் ஈசஹ சர்வேஷாம் ஸ்வாத்ம மதாத்மிய வேதனாத் தத்பாவாத் ததோன்யே து கத்யந்தே வியஸ்டி சஞ்சனயாங்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சமஷ்டி சரீரத்துக்கு வந்துட்டாரு. இப்ப ஈஸ்வர நிலைக்கு வராரு இந்த இடத்துல. அதாவது இங்க படைக்கப்பட்ட எத்தனையோ ஜீவர்கள் இருக்காங்க இல்லையா? அத்தனை பேரையும் ஒரே ஆத்மாவாக ஒன்றுபடுத்தி அறியும் காரணத்தினாலே அவன் ஈஸ்வரன் ஆகிறான். சமஷ்டி நிலையில் அவன் ஒட்டுமொத்த ஈஸ்வரன் எனப்படுகின்றான் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்பதான் நம்ம வந்து டைரக்ட்டா எதுக்கு வரோம்? விழிப்பு நிலைக்கு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம விழிப்பு நிலையில தான் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். கனவு நிலையில நீங்க ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆழ்ந்த உறக்க நிலையிலும் ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது. நனவு நிலையாகி இந்த விழிப்பு நிலையில தான் நீங்க உங்கள தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த விழிப்பு நிலையில வரும்போது, இப்ப நீங்க எந்த குணபேதத்துல இருக்கிறீங்கன்னு பார்க்கணும். ரஜோ குணத்துல இருக்கீங்களா? தமோ குணத்துல இருக்கிறீங்களா? சத்துவ குணத்துல இருக்கீங்களான்னு பார்க்கணும். சத்துவ குணத்துல நீங்க இருக்க முயற்சி எடுத்தீங்கன்னா தான், இந்த மாரி பாடத்திட்டத்துக்கு உங்களால வர முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சத்துவ குணத்துல கூட பார்த்தீங்கன்னா, நீங்க பியூர் சத்துவம் ஆகல. சுத்த சத்துவம் ஆகல நீங்க. அசுத்த சத்துவத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க சுத்த சத்துவமா மாறிட்டா நீங்க பிரம்மம் ஆயிட போறீங்க. அல்லது ஈஸ்வர நிலைக்கு போயிட போறீங்க. அங்க போன பிறகு உங்களுக்கு ஒண்ணுமே உலகம்ங்கிறதே மாயைன்னு தெரிஞ்சிடும். இப்ப தெரியாததுனால தான் நம்ம பாடமெல்லாம் படிக்கிறோம். அப்ப படிக்கும்போது நமக்கு அசுத்த சத்துவத்துல இருந்துகிட்டு, இங்க நான் யாருங்கிற விசாரணையை மேற்கொள்ளும்போது நமக்கு இங்க என்ன புரிய வரும்? இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ ஜீவர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே தனித்தனி ஆத்மா கிடையாது. எல்லா ஜீவர்களுடைய ஒட்டுமொத்த ஆத்மாவாக ஒரு ஆத்மா இருக்குது. அதுதான் ஈஸ்வரன். அவன் தான் சமஷ்டி சரீரத்துல இருக்கிறான். அப்ப அந்த ஒன்றுபட்ட அந்த ஆத்மா இருக்கு இல்லையா? அதுதான் இங்க தனித்தனியா தன்னை ஜீவன்கிற அபிமானத்துல பிரிச்சுக்கிச்சு அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார் இந்த இடத்துல. அதுதான் இங்க நமக்கு தனியா ஒரு உலகம் வந்து நானா இந்த வாழ்க்கையை வாழ்றேங்கிற மாதிரி உண்டாக்கிக்கிட்ட ஒரு விழிப்பு நிலை அனுபவமா நமக்கு தெரியுது. அப்ப இந்த இடத்துல தான் இந்த சமஷ்டி வியஷ்டியினுடைய வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒட்டுமொத்த ஈஸ்வரனுடைய ஒரே உடம்பு இருக்கு இல்லையா? இந்த காஸ்மிக் மைண்ட், இந்த காஸ்மிக் பாடி இருக்கு இல்லையா? அதுக்குள்ள எத்தனை ஆத்மா இருக்கும்? ஒரே ஆத்மா தான் இருக்கும். இப்ப உங்களுக்குள்ள நீங்க தனியா உங்கள பிரிச்சுக்கிட்டா, நான் ஒரு ஆத்மா, அவன் ஒரு ஆத்மான்னு தானே நீங்க சொல்றீங்க. நடைமுறையில நீங்க பேசும்போது என்ன சொல்றீங்க? நான் ஒரு ஆத்மாங்க, அவன் ஒரு ஆத்மாங்கங்கிறீங்க. அப்புறம் அந்த ஆத்மா ரொம்ப நல்ல ஆத்மாங்க, இந்த ஆத்மா கொஞ்சம் கெட்ட ஆத்மாங்க அப்படின்லாம் நீங்க பேசுறத நடைமுறையில பார்க்கிறோம். ஆனா ஏன் அப்படி நீங்க இப்படி ஆத்மாவா பிரிச்சு பிரிச்சு பார்க்குறீங்கன்னா, நீங்க வேற, அவன் வேறங்கிற அபிமானத்துல நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு, இத்தனை ஆத்மாக்கள் இருக்கிற மாரி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஈஸ்வரன் அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா ஈஸ்வரன் என்ன பண்றான்னா, எல்லாமே எனக்குள்ள இருக்கு. நான் ஒரே ஆத்மா தான்பான். அப்ப இங்க உண்மையிலேயே ஒரே ஆத்மா தானே பவர் ஜாஸ்தி. இங்க தனித்தனி ஆத்மாக்கள் இருக்குன்னா, அது பிரிவினையா மாறிடுதுல்ல. அதுதானே வெஷ்டி சமஷ்டிங்கிற பாகுபாடு. அப்ப இதுக்கு தான் அந்த வெஷ்டி சமஷ்டிக்கு புரிய வைக்கிறது என்ன? ஒரு தோப்பு இருக்குன்னா, அந்த தோப்புக்குள்ள
ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கு. ஆனா, அந்த ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள சேர்த்தி இந்த தோப்ப நான் விலைக்கு வாங்குறேங்க அப்படின்னு நம்ம விலை பேசுறோம். 1000 தென்னை மரம் இருக்கிற தோப்ப நான் விலைக்கு வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்னங்க வாங்குனீங்கன்னு கேட்டா, தோப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தென்னை மரம் வாங்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க போய் ஏங்க நான் ஒரு தென்னை மரம் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா 1000 தென்னை மரங்கள் சேர்ந்தது ஒரு தோப்பு. அப்ப ஒரு தோப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன புரிஞ்சுக்குவேன்? ஓ! அந்த தோப்புல எதையோ நெறைய ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கிறத வாங்கிட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். அப்ப என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே நேம் தோப்புன்னா எனக்கு புரிஞ்சிடும். அது மாரி ஈஸ்வரன் அப்படின்ட்டா எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்த ஒரே ஆத்மா. அவன் தான் பரமாத்மா. அப்ப நீங்க அப்படி புரிஞ்சுக்காம, நீங்க நான் ஆத்மா, அவன் வேற ஆத்மா அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க தனித்தனி தென்னை மரம் மாரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப தனித்தனி தென்னை மரமா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது தோப்பாகாது. தனி மரம் தோப்பாகாது. அப்ப தனி மரமா இருந்தா நீங்க எப்படி ஈஸ்வரன் ஆக முடியும்? ஈஸ்வரன் ஆக முடியாது. தனி மரம் தோப் ஆகாதது போல, தனி ஜீவன் வந்து ஈஸ்வரன் ஆக முடியாது. அப்ப நீங்க இந்த இடத்துல அப்டேட் ஆகணும்ல. நீங்க தனி தென்னை மரம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சிரிப்போம்ல நாம. ஏய் அப்படியே தனி தென்னை மரத்த யாராவது விலை குடுத்து வாங்குவாங்களா? அப்படின்னு சிரிப்போம். அப்ப ஒரு தோப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஓகே அப்படிம்போம். அது மாதிரி இங்க நான் ஈஸ்வரன்னு சொன்னா ஓகே. ஆனா நான் தன்னை தனி ஜீவன்னு சொன்னா, இங்க தான் நம்ம தப்பு பண்றோங்கிறத புரிய வைக்கிறாங்க மகான்கள். தன்னை தனித்து ஜீவனாக அபிமானிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இது வியஷ்டிங்கிற ஒரு தனித்துவ அடையாளத்தினால் உண்டாக்கப்பட்டது. அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க வந்து இந்த விழிப்பு நிலை அனுபவத்துல என்ன சொல்ல வர்றார்ன்னா, இப்ப பிராக்னன் அப்படிங்கிற ஒருத்தன் எப்ப வருவான்? தூக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல பிராக்னன் வரான். அவன் யாரு? ஜீவன் தான். தைஜசன்கிறவன் எப்ப வருவான்? கனவு காணும்போது வரான். அவன் யாரு? அவனும் ஜீவன் தான். ஆனா கனவு காணும்போது ஒரு உலகத்த படைக்கிறான். ஆழ்ந்த உறக்கத்துல உலகத்த விட்டுடுறான். ஆனா ஒரே ஜீவன் தான், பேர் மட்டும் மாத்தி மாத்தி மாறிக்கிறான். ஆனா இப்ப அந்த கனவு நிலையிலயும் அவன் கனவு காண்டுகிட்டு இருக்கும்போது, பக்கத்துல ஃப்ரெண்டு கனவு காணாம தூங்கிட்டு இருக்காங்கும்போது, அங்க பல ஜீவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த கனவு நிலையை கண்டு கொண்டிருக்கிறவன் ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பன் என்று நம்ம பார்த்தோம். அவன சமஷ்டி சரீரம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த வேறுபாடுகள் வந்து ஈஸ்வரன் ஜீவன் இடத்துல தான் நம்ம பிரிச்சு பார்த்தோமே தவிர, சைத்தன்யத்துல வேறுபாடு நம்ம பார்க்கல. நல்லா அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நான் வந்து பிராங்னன்னு சொல்லும்போது, அவன் தூங்கிட்டு இருந்தான் ராமசாமி அப்படின்னு சொன்னேன். நல்லா தூங்கிட்டு இருந்தனால அவனுக்கு பிராங்னன்னு பேருன்னு சொன்னேன். அதே ராமசாமி கொஞ்சம் புரண்டு படுத்து கனவு கண்டாருன்னா, அவருக்கு பேரு தைஜசன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ராமசாமியும் அப்படி கனவும் காண்பாரு, நல்லாவும் தூங்குவாரு. ஆனா பக்கத்திலேயே இன்னொருத்தன் படுத்துட்டு இருப்பான். அவன் கனவு காணாம கூட தூங்கிட்டு இருப்பான். அப்ப அவன் வந்து குப்புசாமியா இருப்பான். அப்ப குப்புசாமி, ராமசாமி இப்படி எத்தனையோ பேரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு உலகத்துக்குள்ள இருக்காங்கல்ல. அந்த உலகம்ங்கிற ஒரு கனவ காண்றவன் யாரு? அவன் இவங்க எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஈஸ்வரன். அவன் ஹிரண்ய கர்ப்பன். அப்ப எல்லாரையும் ஒண்ணா வச்சுக்கிட்டு கனவு காண்கின்ற ஹிரண்ய கர்ப்பன்ங்கிற கனவு உலகம் வந்து சமஷ்டி நிலை, ஒட்டுமொத்த நிலை. தனி ஜீவன் நான் கனவு காண்கிறேன் என்று சொல்வது வியஷ்டி நிலை. அது தனி தைஜசன் நிலை. அப்ப இந்த 2 நிலைகளுக்கும் வேறுபாடு என்ன தெரியுமா? உபாதி தான் வேறுபாடு. உபாதின்னா என்ன? நான் ஜீவன் என்று அபிமானிப்பதனால இவனுக்கு பேர் வேற. அவன் ஈஸ்வரன் என்று அபிமானிப்பதனால அவனுக்கு பேர் வேற. ஆனா இந்த 2 உபாதிகளுக்கும் உடல்ல தான் மாறுபாடு. இவன் தனி உடல்ல தன்னை சுருக்கிக்கிட்டான். ஈஸ்வரன் தன்னை பெரு உடலா பெருக்கிக்கிட்டான். அவன் இந்த பிரபஞ்சமே நான் அப்படின்ட்டான் ஈஸ்வரன். அப்ப இங்க இந்த உபாதி தான் வித்தியாசம். ஆனா சைத்தன்யத்துல வித்தியாசம் இருக்கா? இல்லவே இல்ல. ஏன்னா இங்க சைத்தன்யம்ங்கிறது வந்து ஏதோ ஜீவனுக்குள்ள போன உடனே சின்னதாயிட்டான். ஈஸ்வரனுக்குள்ள போன உடனே பெருசாயிட்டான். அப்படின்னுலாம் சைத்தன்யத்த நம்ம பிரிக்கவே முடியாது. சைத்தன்யத்துல எந்த வேறுபாடும் கிடையாது. அது எப்பொழுதும் போல ஒன்றாக மட்டும் தான் இருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான். அதிலிருந்து வேறுபட்ட உபாதிகள் மூலமா பிரிவினைகள் உண்டாக்கிட்டு. அதுக்கு தான் நம்ம அந்த ஆகாயம் அவமானம். ஆகாயம் வந்து ஒரே ஆகாயம் தான். அந்த ஆகாயத்துல நீங்க ஒரு சின்ன டம்ளர் செஞ்சுட்டு, இதுக்குள்ள ஆகாயம் இருக்கிறதுனால இது சின்ன ஆகாயம். ஒரு பெரிய பானை செஞ்சுட்டு, இந்த பானைக்குள்ள இருக்கிறது பெரிய ஆகாயம். அப்படி நீங்க ஆகாயத்த பிரிச்சு பார்க்கிறது உங்களுடைய அஞ்ஞானம் தான். நீங்க உருவாக்கிய உருவத்தின் அடிப்படையில இது சிறுசு, பெருசு அப்படின்னு நீங்க அந்த ஆகாயத்த பிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையில் பிரிவினைகள் என்பது ஆகாயத்தில் இல்ல. அததான் நம்ம தண்ணீலயும் சொல்லுவோம். தண்ணீல எப்படி சொல்லுவோம்? ஆகாயத்துல புரியலன்னா, கடல் நெறைய தண்ணி இருக்கு. நீங்க ஒரு டம்ளர்ல மொண்டு வச்சுக்கிட்டு, பாருங்க இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணி சின்ன தண்ணிங்க. பாருங்க நான் ஒரு பெரிய டேங்கர் லாரி கொண்டு வந்து நெறச்சுக்கிட்டேன். அதுல நெறைய தண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்க டேங்கர் லாரி நெறைய தண்ணி வச்சிருந்தாலும், நீங்க சின்ன டம்ளர்ல மொண்டு வச்சு தண்ணி வச்சிருந்தாலும், இந்த தண்ணி எல்லாம் எதனுடைய தண்ணி? அந்த கடல் தண்ணி தானே. அப்ப பிரம்மாண்டமான கடல் தண்ணிய நீங்க பிரிச்சு வைக்கிறதுனுடைய பிரிவினை எதனால உண்டானது? அந்த உருவத்தினால. அந்த டம்ளர்னால இது சின்ன டம்ளர் தண்ணி, அந்த டேங்கர் லாரில இருக்கிறதுனால பெரிய டேங்கர் லாரி தண்ணின்னு சொல்றீங்க. ஆனா டேங்கர் லாரி தண்ணிங்கிற லிட்டர் அதிகமா இருக்கலாம்.
டம்ளர்ல இருக்கிற தண்ணீனுடைய லிட்டர் குறைவாக இருக்கலாம். ஆனா எல்லாமே கடல் என்ற ஒரு தண்ணி தானே! அது மாரி இங்க ஒரே ஆத்மாவுல இப்படி பிரிவினைகள உண்டு பண்ணி, அதுக்கு பேர் வேணா டம்ளர், அந்த டேங்கர் லாரி அல்லது பானைன்னு வச்ச மாரி, இங்க தைஜசன், பிராங்னன், ஈஸ்வரன்னு பேர் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாருங்க. அதுக்கு தான் இவ்வளோ பாயிண்ட் கொண்டு வந்தேன். ஏன்னா நீங்க வந்து பேர்ல போட்டு கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாதுல்ல. என்னடா ஈஸ்வரன்னா யாருங்க பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. பிராக்னன்னா அவன் யாருங்க தூங்கிட்டு இருக்கும்போது வருதுங்கிறீங்க. அப்புறம் தைஜசன் வேற ஏதோ சொல்றீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா, டம்ளர், சொம்பு, டேங்கர் லாரிங்கிற மாரி பேர் மாத்திக்கிறோம். அவ்வளவுதானே தவிர, அதுக்குள்ள இருக்கிற தண்ணீல எந்த மாற்றமும் இல்லைல்ல. அது மாரி இங்க சைத்தன்யத்துல எந்த மாற்றமும் இல்லைங்க. அததான் இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அததான் இங்க சொல்றாரு. ஸ்வாத்ம ததாத்மிய வேதனம். அதாவது ஈஸ்வரன் எல்லாவற்றையுமே தன் ஆத்மாவாக அறிகிறான். அவனிடத்துல வேறுபாடே கிடையாது. ஒரே உடம்பு அவனுக்கு. அதுதான் காஸ்மிக் பாடி. அவன்கிட்ட ஒரே மனசு. அதான் காஸ்மிக் மைண்ட். அவனுக்குள்ள இருந்து பிரிஞ்சுகிட்டது தான் நீங்க, நானெல்லாம். நான், நீ அப்படின்னு பிரிக்கிறது வந்து டம்ளர் பல டம்ளர்ல தண்ணி மொண்டு வச்சுக்கிட்டு, இந்த டம்ளர்ல தண்ணி, அந்த டம்ளர்ல தண்ணின்னு சொன்னாலும், நீங்க எத்தன டம்ளர்ல தண்ணி மொண்டு வச்சாலும், அத்தன டம்ளர் தண்ணியும் ஒரே கடல் தண்ணி தான். அது மாரி இங்க நீங்க வேற, நான் வேறன்னு பிரிச்சு பார்க்கிறதெல்லாம் உடல்ல தான் பிரிவினைகள் இருக்கே தவிர, உணர்வில, உயிர்ல பிரிவினை இல்லை. அத இங்க புரிய வைக்கிறார். அப்ப நான் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும்? இந்த ஒட்டுமொத்த உலகத்த தான் நான்னு எடுத்துக்கணும். அத நீங்க தனியா ஜீவன் அபிமானம் பண்றதுனால தான் ப்ராப்ளம். அப்ப நான் அப்படிங்கிறத நீங்க ஒட்டுமொத்த உடம்புக்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒட்டுமொத்த காரண சரீரமும் உங்களுதே மாறிடும். அப்பதான் நீங்க வந்து எல்லாருடைய டேட்டாவும் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். அப்பதான் நீங்க இந்த டேட்டா வேண்டான்னு முடிவு பண்ணும்போது, அந்த டேட்டாவ அழிக்க முடியும். அந்த ஃபோல்டர எரேஸ் பண்ண முடியும். நீங்க உங்க கண்ட்ரோலுக்கே கம்ப்யூட்டர் கொண்டு வராம, நீங்க ராமசாமி அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணுங்கன்னா, எப்படி குளோஸ் பண்ண முடியும்? கண்ட்ரோலே உங்க கையில இல்ல. நீங்க எப்படி அந்த டேட்டாவ அழிப்பீங்க? அந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்டன்ட் கிட்ட போய் சொன்னா தானே அழிப்பாரு. அப்ப அந்த அக்கவுண்டன்ட் கிட்ட வந்து அந்த டேட்டாவ அழிக்கிற ரைட்ஸ் இருக்கிற மாரி, இங்க நம்முடைய காரண சரீரத்த அழிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து ஈஸ்வரன் கிட்ட தான் இருக்கு. அப்ப காரண சரீரம் நான் சொல்றது வந்து நம்முடைய பல்வேறு பிறவிகளுடைய சங்கமமா சேகரிக்கப்பட்ட சேமிப்பு கலன். அது ஈஸ்வரன் கிட்ட தான் இருக்கு. அப்ப ஈஸ்வரன் நிலைக்கு நம்ம போனா, தானாவே அது அழிஞ்சிடும்னு சொல்றேன் நானு. ஏன் அப்டின்னா, நீங்க வெளிய டம்ளர் தண்ணீல இருக்கிற வரைக்கும் தான் நீங்க நான் டம்ளர் தண்ணி, நான் டம்ளர் தண்ணின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள தூக்கி கடல் தண்ணீலயே ஊத்திட்டேன்னா, இப்ப நீங்க எங்கெங்க இருக்காரு அந்த டம்ளர்ல இருக்க தண்ணீன்னு கேட்டா யாராவது பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இதத்தான் சாஸ்திரத்துல எப்படி சொல்லிக் குடுப்பாங்கன்னா, இப்ப கடலுக்குள்ள தான் உப்பு இருக்குங்க. அந்த கடல்ல இருந்து நான் உப்பு எடுக்கிறேன். அந்த உப்பு வெளிய எடுத்து வச்சு ஒரு பெரிய குவியலா அப்படியே குவிச்சு வச்சிருக்கிறேன். அத நான் என்ன பண்ணிட்டேன், குவியலா குவிச்சு வச்சுட்டு, அத பல குவியல்கள் பண்றேன். இந்த இடத்துல ஒரு குவியல், அந்த இடத்துல ஒரு குவியல்ன்ட்டு. அப்ப நான் சொல்றேன், தெற்க இருக்கிற குவியல வந்து விழுப்புரத்துக்கு அனுப்பிச்சுருங்க. கிழக்கு இருக்கிற குவியல வந்து புதுக்கோட்டைக்கு அனுப்பிச்சுருங்கன்ட்டு ஒரு ஊர் பேரெல்லாம் சொல்றேன். அப்ப நான் அந்த உப்பு சேகரிக்கப்பட்ட அந்த இடத்துல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லி பேர வேற வச்சிருக்கிறேன். ஆனா எல்லாம் ஒரே கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட உப்பு தானே. அப்ப அந்த அந்த உப்ப தூக்கி திருப்பி கடலுக்குள்ள போட்ட பிறகு, அந்த உப்பு எங்க இருக்குன்னு கேட்டா யாராவது காட்ட முடியுமான்னா, காட்ட முடியாது. மீண்டும் அது கடலுக்குள்ள போய் கரைஞ்சு போயிடும். அது மாரி இப்ப நீங்க உங்கள தனித்த ஜீவன்ங்கிற அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ட நீங்க குளோஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க மீண்டும் அந்த காரண சரீரமான ஈஸ்வரனுடைய அக்கவுண்ட்ல போய் நீங்க உங்கள மெர்ஜ் பண்ணும்போது தான், உங்க அக்கவுண்ட்ட நீங்க குளோஸ் பண்ண முடியும். அதுதான் டெக்னிக். அதாவது நீங்க ஜீவனா இருக்கிற வரைக்கும் உங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஈஸ்வரன் தான் நான்னு தெரிஞ்சுக்கிட்டா, உங்க அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிடும். ஏன்னா காரண சரீரத்துக்குள்ள போன பிறகு, அந்த டேட்டாஸ் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க அடுத்தது ஈஸ்வரன் நிலையும் நான் இல்லன்னு புரிஞ்சுகிட்டா, நீங்க டைரக்ட்டா ஆத்மாவாயிட போறீங்க. பிரம்மம் ஆயிட போறீங்க. அவ்வளவுதானே. அப்ப ஜீவனும் இல்ல, ஈஸ்வரனும் இல்ல. அப்போ அங்க தான் அந்த தெளிவு கிடைக்கும். இதுக்கு பேரு தான் சமஷ்டி உணர்வுன்னு பேரு. அதாவது ஒட்டுமொத்த ஈஸ்வர உணர்வுக்குள்ள நம்ம போறது. அப்ப அந்த ஈஸ்வர உணர்வுக்குள்ள போயிட்டா நம்முடைய ரோல் எப்படி இருக்கும்னா, வள்ளலார் மாரி தான். "வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன்னு" சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே நான் தான் அப்படிங்கும்போது, ஒரு புழுவ பார்த்தாலும் நான் தான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு எறும்ப பார்த்தாலும் நான் தான் ஊறிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு யானைய பார்த்தாலும் நான் தான் அங்க வந்து கரும்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அந்த பேதமை மறைஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு உடலுக்குள்ளும் நான் ஊடுருவி இருக்கிறேன். அப்படின்னு நமக்கு புரியும். அத வந்து நீங்க இப்படி ஒரு கற்பனையா பார்க்கிறத விட, இப்ப உங்க உடம்புக்குள்ள இருக்கிற செல்கள கற்பனை பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இப்ப உங்க பாடிக்குள்ள மல்டிபிள் செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செல்லுமே உயிர் தானே. ஒவ்வொரு செல்லும் உயிர் தான். ஒரு செல்ல எடுத்து நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஆடுறது தெரியும். அதுல மைட்டோகாண்ட்ரியா, புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் எல்லாம் சயன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்புறம் அதுல வந்து நெறைய ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு போலாம். அப்ப இதெல்லாம் நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டா மாறி ஒரு செல்ல வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணா, அது ஒரு செல் உயிரி.
அது மாதிரி பல செல் உயிர் தான் உங்க ஒரு உடம்பு. உங்க உடம்புக்குள்ள இந்த மாதிரி மல்டிபிள் செல்ஸ் இருக்கு. அப்ப அந்த பல செல்களும் பல விதமான ஜீவர்கள்னு புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஜீவன். அந்த ஒவ்வொரு செல்லுக்கு ஒரு பேர் குடுக்குறீங்க. இவன் ராமசாமி, இவன் குப்புசாமி, இவன் கமலா, இவன் விமலா அப்படின்ட்டு உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பேரு. ஆனா அத்தன செல்லுக்கும் அத்தன பேர் குடுத்தாலும், அத்தன செல்லும் ஒரே பாடியான உங்க உடம்புக்குள்ள தான் இருக்குது. அப்ப உங்க உடம்புல இருந்து அந்த செல்கள பிரிக்க முடியாதுல்ல. உங்க ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மல்டிபிளா இருந்தாலும், அது எல்லாம் சேர்ந்த ஒரே உடம்பு நான் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி புரியுதோ, அது மாரி ஈஸ்வரன் பொறுத்தவரைக்கும் இங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே தன்னுடைய உடல் என்பதை அபிமானிக்கிறான். அவனிடத்துல பிரிவினைகளே கிடையாது. அப்ப இப்ப உங்க உடம்புல இருக்கிற செல்கள்ல வந்து எனக்கு ரைட் சைடுல இருக்கிற செல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிற செல் எனக்கு சரியா பிடிக்கலீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா உங்க உடம்புல ரைட்ல இருந்தாலும், லெஃப்ட்ல இருந்தாலும் அது உங்க உடம்புக்குள்ள தான் இருக்கு. அதே மாரி அந்த உறுப்புகள்ல ஏதாவது பேதமா பார்ப்பீங்களா? ஏங்க மேல சாப்பிடுற வாய் வந்து புனிதமானது. கீழ வெளிய அனுப்புற வாய் வந்து ரொம்ப மோசமானதுன்னு அப்படின்னு உங்க உடம்புல நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இன்புட், அவுட்புட் ஒரே பாடியில நடந்தாலும், அது 2மே உங்க உடம்புக்குள்ள தானே இருக்குது. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற இன்புட், அவுட்புட் இடம் வேணா மாறலாம். ஆனா 2ல நீங்க பிரிவினை காட்ட முடியாது. எனக்கு முன்னாடி இருக்கிறது பிடிச்சிருக்கு, பின்னாடி இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது உங்க பாடி. அப்ப உங்க பாடியில உங்ககிட்ட எப்படி பிரிவினை உருவாக்க முடியாதோ, அது மாரி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல ஈஸ்வரனிடத்துல பிரிவினை உருவாக்க முடியாது. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாரி பிரிவினைகளை உருவாக்குவது நாம் தான். மனதளவுல நாம கற்பனைய வளர்த்துக்கிட்டு, நான் வேற, அவன் வேற, இவன் கீழ் ஜாதி, அவன் மேல் ஜாதி, அவன் தாழ்ந்தவன், உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம எல்லாம் நாம மனதுல ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினால் இப்படி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நிலை இருக்கிற வரைக்கும் நம்ம ஈஸ்வர நிலைக்கு உயர மாட்டோம். ஈஸ்வர நிலைக்கு உயராத போது சத்துவ குணம் மேலோங்காது. சத்துவ குணம் மேலோங்காத போது பிறவிக்கு அடக்க முடியாது. ஏன்னா, இங்க அசுத்த சத்துவ குணத்திலிருந்து நீங்க சுத்த சத்துவ குணமாகிய ஈஸ்வர நிலைக்கு வந்த பிறகு தான் பிரம்மம் புரியும். ஏன்னா, ஈஸ்வரனும் பிரம்மமும் வேறு வேறு கிடையாது. ஏன்னா, அந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தி தான் ஈஸ்வரனே. அப்ப ஈஸ்வரனை வந்து பிரிக்கவே முடியாது பிரம்மத்தினிடத்துல இருந்து. அப்ப நீங்க தான் பிரம்மம்ங்கிறது அப்பதான் புரியும். எப்ப புரியும்? நீங்க அப்டேட் ஆகி ஈஸ்வரன் நிலைக்கு வரும்போது. அப்ப கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அதோ நான் ஈஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த ஈஸ்வரன்ங்கிறது என்னுடைய சக்தின்னு தான் சொல்லணும். அப்ப இங்க பிரம்மத்தினுடைய சக்தியாக இருக்கின்ற ஈஸ்வரன் தான் இங்க இவ்வளவு பெரிய யுனிவர்சல் பாடியா, யுனிவர்சல் மைண்டா இருக்கிறான். ஆனா அதுல போய் நான் தனி செல்லுன்னு அபிமானிக்கிறவன் அகங்காரியா மாறிட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப என்னுடைய உடம்புல இருக்கிற அந்த ரைட் சைடுல இருக்கிற ஒரு செல் வந்து நான் வலது கையில சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் தான் உயர்ந்தவன். நீ இடது கையில கழுவிக்கிட்டு இருக்கிற. நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? வலது கையும், இடது கையும் 2 சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கங்க. நான் பாருங்க சாப்பாடு எடுத்து புனிதமான வேலை செஞ்சு உள்ள குடுத்துட்டு இருக்கேன். நீ பின்னாடி வர்றத கழுவிக்கிட்டு இருக்கிற இடது பக்கத்துல. அப்ப நீ கீழ் ஜாதி கையி, நான் ரைட் சைடுல இருக்கிறது மேல் ஜாதி கையி அப்படின்னு இந்த 2 கை சண்டை போட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க வந்து இந்த உடம்புல ஆமாங்க வலது கை வந்து மேல் ஜாதி, எனக்கு இது உயர்ந்த கையி. இந்த இடது கை வந்து கழுவுறதுனால கீழ் ஜாதி, இது கீழ் கைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் 2 கையும் என்னுடைய கை தான். எனக்கு கீழ் ஜாதி கை, மேல் ஜாதி கைங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல. ஆனா நான் செய்யற வேலை 2மே பண்ணுவேன். வலது பக்கம் நல்லது செய்றேன், இடது பக்கம் கெட்டது பண்றேங்கிற மாரி மைண்ட் வச்சுட்டு இருக்கேன். ஆனா அப்படிதான் இந்த பிரபஞ்சத்துல ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான். ஒருத்தன் கீழ பொறக்குறான், ஒருத்தன் மேல பொறக்குறாங்கிறதெல்லாம் மைண்டினுடைய பிளே இது. ஏன்னா இது அந்தந்த இடத்துக்கு தகுந்த ரோல் பண்றாங்க அவங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த வலது கைக்கு உண்டான ரோல இது பண்ணுது, இடது கைக்கு உண்டான ரோல அது பண்ணுதுங்கிற மாரி, இங்க படைப்பிலயும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து அவங்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல். அப்ப மேல இருக்கிற வாய் வந்து இன்புட்டா தான் வொர்க் பண்ண முடியும். கீழ இருக்கிறது அவுட்புட்டா தான் வொர்க் பண்ண முடியும். நீங்க ரிவர்ஸ்ல வேலை செய்ய வைக்க முடியாது. அப்ப அது மாரி இந்த பிரபஞ்சத்துல நல்லவங்களும் நல்ல காரியங்கள செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கெட்டவன் கெட்ட காரியத்த செஞ்சுக்கிட்டே இருப்பான். அத நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அத நீங்க வந்து நல்லது மட்டும் தான் எனக்கு வேணும். இன்புட் மட்டும் தான் குடுப்பேன். அவுட்புட்டே வரக்கூடாதுன்னு சொன்னா, பாடி டேமேஜ் ஆயிடும். அப்ப அது மாரி இங்க நீங்க வந்து எனக்கு உலகத்துல நல்லது மட்டும் தான் நடக்கணும். கெட்டது நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, உலகம் டேமேஜ் ஆயிடும். ஏன்னா, இங்க உலகம் ஏன் டேமேஜ் ஆயிடும்? எல்லாம் நல்லவன் ஆயிட்டான்னா, அப்புறம் விவசாயம் யாருங்க பண்றது? எல்லாருமே ஜமீன்தார் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க படைச்சவன் எல்லாமே ஜமீன்தாருங்க. நீங்க எல்லாமே அரசர்கள் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்குவோம். அப்ப யாருங்க கீழ போய் பூமியில சேத்துல கால் வைக்கிறது? அப்ப இங்க உலகம் எப்படி இயங்கும்? அப்ப எல்லாருமே ராஜா அப்படின்னா, அப்ப கீழ் வேலை செய்யறது யார் வருவா? யாரும் வரமாட்டான்ல. அப்ப இயற்கையினுடைய நியதி என்னன்னா, கீழ செய்ய வேண்டிய வேலை கீழ இருக்கிறதுக்கான சில படைப்பு. மேல செய்ய வேண்டியதுக்கு மேல இருக்கிற செயல்கள் செய்ய வேண்டிய படைப்பு. அப்ப இந்த படைப்புல இவ்வளவு இருக்கத்தான் செய்யும். ஆனா இது எல்லாமே படைப்புல ஒண்ணு அப்படின்னு யாரு பார்க்கறானோ அவன் ஈஸ்வரன். ஆனா அத பிரிச்சு பார்க்கிறவன் ஜீவன். அப்ப எல்லாம் ஒன்று என்று புரிந்துகிட்டவன் பிரம்மம் ஆகிறான். இது வேறு வேறு என்று பிரித்து பார்க்கவன் ஜீவன் ஆகிறான். அப்ப ஜீவனிடத்துல இருப்பது அவித்யை.
அஞ்ஞானம், அறியாமை. ஈஸ்வரனிடத்துல இருப்பது மாயை. ஏன் ஈஸ்வரனிடத்துல அப்ப மாயைன்னு அங்க சொல்றோம்? இத்தனையும் நடந்தாலும் ஈஸ்வரனுக்கு தெரியும். இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா, இது என்னுடைய மாயா சக்தி அப்படின்னு அவனுக்கு புரியும். அப்ப அந்த நிலையில ஈஸ்வரனிடத்துல என்ன வரும்? ஆசை வருமா? அல்லது விருப்பு வெறுப்பு வருமான்னா ஒண்ணுமே வராது. அதனால தான் அவன் சத்துவ குணத்துல இருக்கிறான். சத்துவ குணத்துல இருக்கிறதுனால, அவன் உன்ன அடையணும்னு நினைக்க மாட்டான். உன்ன வேண்டான்னு நினைக்க மாட்டான். அவனிடத்துல விருப்பு வெறுப்புகின்ற இருமைகள் கிடையாது. அப்ப இங்க எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, வலது கை எனக்கு பிடிச்சிருக்கு, இடது கை என்ன பிடிக்கலன்னு ஈஸ்வரன் சொன்னான்னா, அவன் ஈஸ்வரனா இருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த பேதமை ஈஸ்வரனிடத்துல இல்ல. அதனால அவன் சத்துவ குணத்திலே இருக்கிறான். ஆனா அந்த பேதமை ஜீவனிடத்துல இருக்கு. அதனால அவன் அவித்தையில வந்து அஞ்ஞானத்தினால ஜீவனாவே இருக்கிறான். அப்ப இங்க ஜீவன் அப்படிங்கிறவன் அஞ்ஞானி, ஈஸ்வரன் என்பவன் ஞானி. அப்ப நீங்க ஞானியா மாறிட்டீங்கனாலே நீங்க ஈஸ்வரன் தான். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஆனா ஈஸ்வர நிலையில பேதமை இருக்காது. அங்க வந்து நானே பிரம்மம்ங்கிற அந்த தெளிந்த ஞானம் இருக்கும். அங்கதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வியஷ்டி, சமஷ்டிங்கிற நிலையில இப்ப நீங்க சமஷ்டியா மாறணும். அப்ப இங்க ஜீவ, ஈஸ்வர வேறுபாடு எதில் இருக்கிறது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அளவில் வேறுபாடுகள் இல்லை. அடையாளப்படுத்துதலில் தான் வேறுபாடு. ஏன்னா, ஒட்டுமொத்த சைத்தன்யத்துல எந்த வேறுபாடும் இல்ல. அத அடையாளப்படுத்தும்போது இது ஜீவன், இது ஈஸ்வரன், இது கொஞ்சமா இருந்தா ஜீவன், இது பெருசா இருந்தா ஈஸ்வரன். டேங்கர் லாரில இருந்தா நெறைய தண்ணி, டம்ளர்ல மொண்டா சின்ன தண்ணி. அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் மைண்டு. ஆனா எல்லா தண்ணியும் ஒரே தண்ணின்னு சொல்றது ஞானம். அந்த தண்ணிய பிரிச்சு பார்க்கிறது அஞ்ஞானம். அது மாரி இங்க ஜீவ, ஈஸ்வர வேற்றுமை வந்து மனதினால் உண்டாகின்றது. ஆகவே உபாதியினால் உண்டாகின்றது தான் வேறுபாடுகள். உபாதியினால் உண்டாவதுதான் மாறுபாடுகள். ஆனால் என்றும் மாறாதது ஒன்று இருக்கிறது. அதுதான் சைத்தன்யம். அதுவே பிரம்மம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குதுங்க. அதுதான் இந்த செயலினுடைய ஆழமான உட்பொருளா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் சிறியவன், நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எங்க உருவாகுதுன்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. அந்த எண்ணம் வந்து உங்க மைண்ட்ல தான் உருவாகும். சைத்தன்யத்துல உருவாகாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு உண்டான க்ளூ குடுக்குறேன். க்ளூ. அதாவது இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் ஜீவன் அப்படின்னு ஒரு அபிமானம் உங்க மனசுக்குள்ள இருக்குன்னா, அது உங்க மைண்டினுடைய ப்ளே தானே தவிர, அது ஆத்மாவினுடைய ப்ளே கிடையாது. ஆத்மாவினிடத்துல அந்த பேதமே கிடையாது. சைத்தன்யத்தில் அந்த பேதமே இல்லை. அப்ப அந்த பேதமை ஏன் நம்ம இடத்துல நான் சிறியவன்னு வருதுங்க? உபாதியினால. உபாதின்னா இந்த உடம்புனால நான் அபிமானிக்கிறதுனால. இப்ப நான் வந்து இந்த உடம்பு தான் ராமசாமி உடம்பு அப்படின்னு இந்த உடம்ப நான் அபிமானிச்சதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். நீங்க இந்த ராமசாமிய நான் இல்ல அப்படின்னு நீங்க உதறிட்டீங்கன்னா, நீங்க யுனிவர்சலா மாறப் போறீங்க. நீங்க உதற முடியாததுனால தானே நீங்க ஜீவனாவே இருக்கிறீங்க. அப்ப உதற வேண்டியது யாருடைய கையில இருக்கு? உங்க கையில இருக்குது. நீங்க உங்க ஜீவதுவத்த நீங்க விடுறது உங்க கையில தான் இருக்கு. வேற யாரும் விட முடியாது. உங்க உடம்ப நான் விட முடியுமா? உங்க மனோபாவத்த நான் விட முடியுமா? உங்க வாழ்க்கைய நான் வாழ முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு தனித்தனியானது. எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அடையாளம், தனித்தனி வாழ்க்கை. அப்ப இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அவரவர் எண்ணம் போல் வாழ்க்கை. அவரவர் மனம் போல வாழ்க்கை. அவரவர் மனம் போல இங்க உலகம். அப்ப இத புரிஞ்சுக்கிட்டா, இங்க சைத்தன்யத்தில் வேறுபாடு இல்லை. உபாதியில், மனதில் தான் வேறுபாடுகள். அப்ப உபாதின்னா என்ன? உடம்பும் உபாதி தான், மனசும் உபாதி தான். உபாதின்னா ஒரு ஊடகம் என்று பெயர். அப்ப இந்த மனம் எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கோ, அதுக்கான வாழ்க்கை அவன் வாழ்வான். அதே மாரி உடம்புல அவன் என்ன மாரி விசை சுகங்கள பிடிச்சுக்கிட்டு இருக்கானோ, அதுக்கு தகுந்த மாரி உடம்பு மாறிடும். அது மனித உடலா இருக்கலாம், மிருக உடலா மாறலாம், பறவை உடலா மாறிடலாம். இப்படிதான் மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க ஈஸ்வர உணர்வு வந்து எப்போது வருங்க? ஈஸ்வர உணர்வு வரும்ல, உங்களுக்கு நீங்க ஜீவனிலிருந்து நீங்க ஈஸ்வரனா மாறணும் இல்லையா? அதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஈஸ்வரனா மாறுவதற்கு ஏதோ பிரபஞ்ச சக்தியை பெற்றுடலாமா? இந்த YouTubeலலாம் காட்டுறான்ல, பிரபஞ்ச சக்தியை பெறுவது எப்படி? நீங்க இப்படியெல்லாம் இருக்கணும். அப்பதான் நீங்க பிரபஞ்ச சக்திய பெற முடியும்ன்ட்டு ஒவ்வொருத்தன் ஒரு கதை விட்டுட்டு இருப்பான். அது YouTubeல வந்து அவனுக்கு நெறைய டிஆர்பி ஓடி அவன் பெரிய அமௌண்ட்ட ஏர்ன் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கெல்லாம் 15K, 18K, 120Kன்ட்டு மில்லியன் கணக்குல ஓடிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாருமே பிரபஞ்ச சக்தி எப்படி வாங்குறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பிரபஞ்ச சக்தி வாங்கவே முடியாது. ஏன்னா அந்த பிரபஞ்சமே நீங்க தான். அது நெறைய பேர் தெரியறதில்ல. அது தெரியாம வாங்குறேன்ட்டு ஏதோ அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப அனுபவம் அதிகரிச்சுட்டா ஏதாவது மாறிட முடியுமானா ஒண்ணுமே இல்ல. இந்த பிரித்தறிகின்ற நான், அது அப்படிங்கிற வேறுபாடு கரைஞ்சிட்டா போதுங்க. நீங்க உண்மையிலேயே ஈஸ்வர உணர்வுக்கு எப்ப வர முடியும்னா, நீங்க தான் அந்த ஈஸ்வரன், நீங்க தான் அந்த பிரபஞ்சம் அப்படின்னு உங்களுக்கு எப்ப புரியும்னா, இந்த பேதமை மறையணும். பிரிவினைகள் மறையணும். நான் வேறு, அவன் வேறுங்கிற பிரிவினை உங்ககிட்ட இருந்து மறையணும்.
நான் ஜீவன், அது ஈஸ்வரன் அப்படிங்கிற பிரிவினை உங்களிடத்துல மறையணும். அது மறைஞ்சா மட்டும் தான் நீங்க உங்களுடைய உண்மை தன்மைய வெளிப்படுத்த முடியும். அப்பதான் நீங்க யுனிவர்சல்ன்னு தெரியும். இந்த பிரபஞ்சமே நான் தான்னு புரியும். அது புரியாம நீங்க ஏதோ பிரபஞ்சத்துக்கிட்ட சக்தி பெறப்போறேன் அப்படின்னு ஏதோ YouTubeல பார்த்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சக்தியும் வராது. அவன் YouTube வேணா நல்லா ஓடிட்டு இருக்கும். நீங்க 4 பேருக்கு ரெக்கமெண்ட் வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப இங்க ஈஸ்வரன் அப்படின்னு கூட நீங்க கற்பனை செய்யக்கூடாது. ஜீவன்னு கூட இங்க உங்கள சுருக்கிக்க கூடாது. நான் யார் அப்படிங்கிற விசாரணைய பண்ணுங்க. நான் யார் அப்படிங்கிற விசாரணை பண்ணிட்டா, உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிடும். இந்த ஜீவிதமும், இந்த ஈஸ்வரத்துவமும் மைண்டினுடைய பிளே. அதனால நான் ஏதோ பிரபஞ்சமா அடையப் போறேன்னு நெனைக்கிறேன். ஆனா இங்க அந்த பிரபஞ்சமே என்னுடைய சக்தி தான்னு புரியும். அப்ப நீங்க வந்து ஏதோ போய் நான் இந்த ஜீவத்துவத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்க போறேன், ஈஸ்வரனா மாறப் போறேன்னு கூட கற்பனை பண்ணக்கூடாது. அத கூட விட்டுறணும். ஏன்னா, பிரம்மத்தினுடைய சக்தி தான் ஈஸ்வரன். பிரம்மத்தினுடைய சக்தி தான் மாய. அந்த ஈஸ்வரனுடைய ஒரு அங்கம் தான் ஜீவன். அதாவது உங்க உடம்புல இருக்கிற பல செல்கள் சேர்ந்து நீங்க இருக்கிற மாரி, இங்க பல உடல்கள் சேர்ந்து ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல பிரிவினையே இல்லையே. அப்ப இந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல. அந்த சக்தியில ஏதாவது பேதம் இருக்கா? எனக்கு வலது கையில இருக்கிற சக்தி சூப்பரா இருக்கு. இடது கையில இருக்கிற சக்தி கம்மியா இருக்குன்ட்டு. அப்படி இல்லைல்ல. எல்லா ஒட்டுமொத்த உடல் சேர்ந்து தானே நீங்க ஒரே உயிர் சக்தியா இருக்கிறீங்க. அது மாரி இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியா ஈஸ்வரன் இருக்கிறான். உங்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரே சக்தியின் அடிப்படையில் எப்படி இயங்குகிறதோ, அந்த உயிர் சக்தியின் அடிப்படையில் இயங்குகிறதோ, அது மாரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர சக்தியில இயங்கிட்டு இருக்கு. அந்த ஈஸ்வர சக்தியே யாருடைய சக்தி என்றால், பிரம்மத்தின் சக்தி. அப்ப பிரம்மத்தை ஈஸ்வரனிடமிருந்து பிரிக்கவே முடியாது. ஈஸ்வரனும் பிரம்மத்திலிருந்து பிரியவும் மாட்டான். ஏன்னா, அது அவனுடைய சக்தி. அப்படி இருக்கும்போது அத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நாம இங்க பிரிவினையினால இப்படி பேதமை வச்சுக்கிட்டு, ஜீவ ஈஸ்வர வேற்றுமையை உண்டாக்கிக்கிட்டு, அதுல நாம ஜீவன் வேறு, இறைவன் வேறு, நான் ஒரு தனி ஆத்மா, அவன் ஒரு ஆத்மா, அப்புறம் அது எல்லா ஆத்மாக்களும் இப்படி ஒண்ணு பேயா போச்சு, ஒண்ணு நாயா போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் புரிதலற்ற தன்மை என்பதை புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த அடிப்படையில இங்க இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வரன் என்ன ஆயிட்டான்னா, வெஷ்டி சமஷ்டிங்கிற 2ம் மெர்ஜ் ஆயிட்டான். அங்க பிரிவினையே கிடையாது. அதுக்கு பேரு தாங்க பிரகிருதின்னு பேரு. எல்லா சரீரங்களும் ஒன்று சேர்ந்த ஒரே சரீரமாக ஈஸ்வரனுடைய மாயா சரீரம் இருக்கு. அதுக்கு பேரு பிரகிருதின்னு பேரு. அப்ப அந்த பிரகிருதி தாங்க நீங்க. அந்த பிரகிருதியில் தாங்க இந்த 3 குணங்கள் வெளிப்படுது. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். அப்ப இங்க இந்த 3 குணபேதங்கள்ல உங்களுக்கு இவ்வளவு பிரிவினைகள் உண்டாகுது. அப்ப இந்த குணபேதங்களை கடந்து பிரகிருதி யாருடைய சக்தின்னு தெரிஞ்சா, நீங்க பிரம்மம் தான் உங்களுக்கு புரியும். அதுதான் இந்த ரிவர்ஸ்ல போற அருமையான விஷயத்த ஸ்லோகம் சொல்லிக் குடுக்குது. அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த இடத்துல 25வது ஸ்லோகத்தோட நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்தது நம்ம இதற்கெல்லாம் அடிப்படையான சாட்சி சைத்தன்யம் இருக்கு இல்லையா? நம்ம சாட்சின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சைத்தன்யத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். என்று நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஓம் தத் சத்.